டிஜேஎம் இன்னோசென்ட் டிஆர்தோ எம்ஆர்தோ அவர்கள் பரணி பாவேந்தன் பழத்துறை மருத்துவமனை சம்பத் நகரில் உயர்நீதிமன்ற வளாகத்து அதற்கு எதிர்புறம் இருக்கிற இவருடைய ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம் தான். அதை நிறுவிய நிறுவனர் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐயாவே அந்த பெருமைக்குரியவர் ஆவார். அவருடைய அன்பு மகள் டாக்டர் பி பரணி அவர்கள் எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்களுடைய அன்பு மகளை இன்னோசென்ட் அவர்களுடைய மாப்பிள்ளையாக பெற்று கணவனும் மனைவியும் இவருடைய மகனும் பாவேந்தரும் தலைச்சிறந்த ஒரு டாக்டர் தான். மாமனாரும் டாக்டர், மருமகனும் டாக்டர், மகனும் டாக்டர், மகளும் டாக்டர், இப்படி எல்லாம் டாக்டர் மயமாக இருந்து அந்த பாவேந்தர் ஹாஸ்பிட்டலை பரணி பாவேந்தன் பழத்துறை மருத்துவமனையை இந்த பாலி கிளினிக்கை ஏறத்தாழ கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம ஐயா டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் அறுவை சிகிச்சை நிபுணர்களிலே ஒரு மகத்தான மாமேதையாக திகழ்ந்தவர். இவர் என்னுடைய சமகால வயதை உடையவர்தான். டீச்சர்ஸ் காலனியிலே தன்னுடைய வீடு. இங்கே இருக்கின்ற திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் இருக்கிற குமரமங்கலம் தாலுக்காவை சார்ந்தவர் தான். மிக அற்புதமான மனிதநேய மாமணி, பழகுவதற்கு இனிய சுபாவம் கொண்டவர். இவர் தந்தை பெரியார் மேல் பற்றும் பாசமும் வைத்திருக்கிற பெரியாருடைய உண்மையிலே உண்மையான அணுக்கத் தொண்டர்களிலே ஒருவர் என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட பேரும் அவருடைய கிளினிக்கு அவருடைய சேரில் உட்காந்துருப்பார். அவருடைய ஆஃபீஸில் நர்சிங் ஹோமில் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா போய் பார்த்தா அங்கே தந்தை பெரியாருடைய முழு உருவச் சிலையை வைத்திருக்கிறார். பார்த்து நானே ஒரு டாக்டர்கள் மத்தியிலே தந்தை பெரியாருடைய சிலையை ஒரு நர்சிங் ஹோமில் அவருடைய ஆஃபீஸில் அவரு எத்தனை பேஷண்ட் வந்தாலும் தினைக்கும் பார்ப்பார். அத்தனை பேஷண்ட்டு முன்னாலும் ஒரு கடவுள் படத்தை, விநாயகர் படம், இல்லை என்றால் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி இப்படி படத்தை தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர் தந்தை பெரியாருடைய சிலையே வைத்திருக்கிறார். அதை வருகின்ற அவருடைய பேஷண்டெல்லாம் பார்த்து மிகவும் சந்தோஷமடையும். நானும் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்படிப்பட்ட பெரியாரின் மேல், தந்தை பெரியாரின் மேல் ஒரு ஈர்ப்பால், அவர் மேல் பற்று பாசத்தால் அவர் வைத்திருக்கிற பேரே மிக அருமையான பேர். தன் மகளுக்கு பரணி, மகனுக்கு பாவேந்தன். இன்னும் இந்த பேத்திகள் பேரெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ் பேர் அப்படி விளையாடும். அதாவது அவங்களும் படித்து கொண்டு இருக்கிறார்கள் டாக்டர். இளந்தமிழ்னு ஒரு பேத்தி டாக்டர், அவரும் மருத்துவர். பேத்தி தான் இப்போ படிக்கிறாங்க. 2 பேர். அது இளம்பெரிய மகள் தானா? இரண்டு பேரும் இளந்தமிழ் இப்போ மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கிறார். இளம்பெறையும் தன்னுடைய பேத்தி தான். நல்ல உயர்கல்வி, அதாவது ஹையர் எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி உயரிய கல்வியை கொடுப்பதிலே அவருக்கு நிகர் அவர்தான். அப்படி தன் மகனையும் மகள்களையும் இப்படி படித்து பேத்திகளையும் இப்படி படிக்க வைக்கின்ற ஒரு பெரிய பேரன்புக்குரியவர் ஆவார். அவர் இந்த ஜாதி, மதம், இனம் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். ஆண் ஜாதி, பெண் ஜாதி அவருக்கு அதுதான் பிடித்தது போல், தந்தை பெரியாருக்கு பிடித்தது போல். அப்படிப்பட்ட மகள் மேல் மிகவும் பாசம் உள்ளவர். தன் அன்பு மனைவியோட டீச்சர்ஸ் காலனியிலே இல்லறம் நல்லறமாக நடத்தி கொண்டு வருகிறார்.
அதேபோல் அவருடைய ஒரு நியாயமான பேஷண்ட்டுக்கிட்ட வாங்கிறது, அவர் மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, வருகின்ற அந்த பேஷண்ட்டிடம் இவராக இருந்தாலும் சரி ஒரு நியாயமான தொகை. ஒரு டாக்டர்கிட்ட போனால் அந்த தேவையில்லாத ஸ்கேனு அது இதெல்லாம் எதுக்கும் அந்த மாதிரி வீண் செலவெல்லாம் வைக்க மாட்டார். அப்படி ஒரு பண்பாளரை, அந்த பண்பற்ற குடும்பத்தை பார்க்கும்போது இது ஒரு சிறந்த இந்த குடும்பம் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாகவே எனக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட பேரும் புகழும் கொண்ட குமரமங்கலத்தின் தாலுக்காவுக்கு சொந்தக்காரர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே இன்றைய தினம் முன்னிலை வைத்து சிறப்பு செய்வது நமக்கெல்லாம் பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. அவர்களை மீண்டும் வருக என்று வரவேற்று உங்கள் சார்பிலே அவரை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்ந்து வருக என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் சிறப்பு பேச்சாளர் உயர்திரு நாவரசு வாசு சசிகுமார் அவர்கள் திருவடை மருதூருக்கு அருகாமையிலே இடைமருதூர்னு ஒரு ஊர் இருக்கிறதாம். நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஆடுதுறைக்கு பக்கத்தில் அந்த திருவடை மருதூர் இருக்கிறது, என்ன சசி இது இடைமருதூர்னு இருக்க எப்படி அப்படின்னு. இல்லைங்க, உண்மையிலே இந்த ஊருக்கு பேர் இடைமருதூர் அப்படின்னாரு. இந்த பேரே ஒரு புதுமையிலையும் புதுமையாக இருக்கிறது. இவர் தொலைக்காட்சி புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் ஆவார். ஒரு 20 வருடமாக தமிழ்நாடு பூராவும் பட்டி தொட்டி எங்கும் கிராமம் முதல் கொண்டு குக்கிராமம் முதல் கொண்டு தன்னுடைய நாவன்மையால், இவருக்கு பேரே நாவரசு வாசு அப்படின்னு தான், நன்றாக பாடுவார், நன்றாக பேசுவார், சிரிக்கும் சிந்திக்கவும் வைப்பார். உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் உலகம் பூரா இருக்கின்ற எல்லா செய்திகளையும் சேகரித்து ஒன்று திரட்டி இன்றைய தினம் நமக்கு ஒரு இந்த ஆப்பிள் ஜூஸ் போல், கிரேப் ஜூஸ் போல், பைனாப்பிள் ஜூஸ் போல் நம்மளுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அவருடைய பேச்சை உங்களில் ஒருவராக நானும் கேட்டு மகிழ்ச்சியில் திளைக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட அன்பிற்குரிய சசிகுமார் அவர்கள் இன்றைய தினம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மகிழ்ச்சியின் மந்திரம். அது என்ன மகிழ்ச்சியின் மந்திரம்? மகாமந்திரம் சொல்வார்கள், கேட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியில் கூட மந்திரம் இருக்கிறதா? அது நம்ம டவுன் பிளானிங் ஆஃபீஸர் அண்ணன் தங்கவேலுக்கிட்ட விட்டு விடுகிறோம். ஆசிரியர் தங்கவேல் அதற்கு அடுத்த மாதத்தில் அதுக்கு ஒரு பாட்டை தயார் பண்ணி விடுவார்கள். அப்படிப்பட்ட சசிகுமார் அவர்களே நமது நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே இந்த 236வது சிறப்பு கூட்டத்திற்கு அவர் சிறப்பு பேச்சாளராக அந்த மகிழ்ச்சியின் மந்திரம் தலைப்பில் பேசுவதால் அவரை வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இந்த மாதம் பொன்மொழி நம் அழைப்பதிலே போட்டிருக்கிறோம். கடலில் கூட மூழ்கிடு, தவறில்லை, காப்பாற்ற 4 பேர் வருவார்கள். கடனில் மட்டும் மூழ்கிடாதே, ஒருவர் கூட வரமாட்டார். இந்த மாதம் மகாமந்திர வார்த்தைகள். அடுத்த மாதம் தலைப்பில் விதைத்தவன் விதை உறங்கிவிட்டது. விதை உறங்கவில்லை, விதைத்தவன் உறங்கிவிட்டான். விதைத்தவன் உறங்கிவிட்டான், விதை உறங்குவதில்லை. இப்படி தான் வந்து அடுத்த மாதம் ஏதாவது ஒரு பொன்மொழிகள் போட்டுக்கொண்டு இருக்கும். மனிதர்கள் நேசமாயுள்ள இடத்தில் தண்ணீர் கூட இனிப்பாக இருக்கணும் சான்றோர்கள் சொல்வார்களாம். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஐயா பாலகிருஷ்ணன் ஆகும். இப்படி எண்ணற்ற பழமொழிகளை நினைவு கூர்ந்தே கொண்டு போகலாம். சிறப்பு பேச்சாளர் இருக்கிறார் ஐயா இன்னும் பாலகிருஷ்ணன். நம்மளுடன் பல மலர் நினைவுகளை நம்முடன் கலந்துரையாடி அவர் சில நிமிடங்கள் பேசி பேச்சாளர் பேச இருக்கிறார். அதற்கு முன் வக்கீல் அவர்கள்
நமது வைஸ் பிரசிடெண்ட் அந்த இன்னோசென்ட் அவர்களுடைய பயோடேட்டை வாசிப்பார். இந்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னாங்க நான் திருச்செங்கோட்டில் இருக்கும்போது 90s இருக்கும்போது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயா மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து துடிப்பான ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சைனராக திருச்செங்கோட்டில் ஃபுல்லாக வளம் வந்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான அந்த காலத்தில் ஒரு மருத்துவருக்கு படித்து அது அறுவை சிகிச்சை நிபுணராக அவர் ஐயா இருந்து அங்கே திருச்செங்கோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட இன்றைக்கி நான் சரிசமமாக உட்காந்து மேடையில் உட்காந்துருக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கும் போது நான் அது பெரிய மகிழ்ச்சியாக ஒரு கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இன்று ஐயா அவர்களின் மருமகன் டாக்டர் டிஜேஎம் இன்னசென்ட் அவங்க தான் இந்த விழா நடத்துவதற்கு மனம் வந்து நன்கொடையாக வழங்கி நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஈரோட்டில் எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே பணக்காரங்க தான். ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அவங்களும் ஒரு நல்லா சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையோடு தன்னுடைய பணத்தை வந்து கொடுத்து ஒரு பொதுவான நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதில் முக்கியமானவர் தான் டாக்டர் டிஜேஎம் இன்னசென்ட் டாக்டர் அவர்கள். போய் நம்ம அண்ணன் செக்ரட்டரி அண்ணன் கேட்ட உடனே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உடனே நடத்துங்க, அது என்ன அமௌண்ட்டோ நான் கொடுத்துட்றேன், தாராளமாக நடத்துங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு அவர் ஒப்புக்கொண்டு இந்த விழாவிற்காக நன்கொடை வழங்கியுள்ளார். அந்த உன்னதமான மனிதரை நான் அவரை பற்றி சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். டாக்டர் டிஜேஎம் இன்னசென்ட் அவர்கள் ஒரு எலும்பு முறிவு மருத்துவர். அவர் தற்பொழுது சம்பத் நகர் டீச்சர்ஸ் காலனியிலே பரணி பாவேந்தன் என்ற மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஜூனியர் கன்சல்டண்டாக 2003 2004 வரை ஜூனியர் கன்சல்டண்டாக சுசுருஷா ஹாஸ்பிட்டல் நாகர்கோயிலில் அவர் ஜூனியர் கன்சல்டண்டாக இருந்து கொண்டிருக்கிறார். கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக 2004 to 2006 வரைக்கும் பணியாற்றியிருக்கார். எங்கன்னா திண்டுக்கல்லில் சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படிங்கிற 2006 இன்றைக்கு வரைக்கும் பரணி பாவேந்தன் ஈரோடு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா பல மருத்துவ கவுன்சிலில் மெம்பராக இருந்திருக்கார். அவர் இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் மற்றும் அசோசியேஷன் ஆஃப் ஸ்பைன் சர்ஜன் ஆஃப் இந்தியா என்கிற இதில் அவர் இருக்கிறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய எம்பிபிஎஸ் படிப்பை நம்ம பெருந்துறை ஐஆர்டிடி பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் தான் 1999 வந்து நிறைவு பெற்றிருக்காருங்க. அவரோட எம்எஸ் ஆர்த்தோ வந்து மாஸ்கோ ரஷ்யாவில் வந்து 2003 அவர் எம்எஸ் முடிச்சிருக்காரு. அடுத்தது டிப்ளமோ ஆர்த்தோ கூடுதலாக நம்ம சேலம் விநாயக மிஷனில் படித்து முடிச்சிருக்காரு. இவ்வளோ சிறப்பான படிப்புகளை படித்து நல்ல ஒரு மருத்துவராகவும் துடிப்பான மருத்துவராகவும் இரவு நேரங்களில் கூட விபத்து போன்ற முயற்சிகளில் வரும் நோயாளிகளுக்கு உடனடியாக அப்பொழுதே தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு துடிப்பான இளைஞர். அவரை மருத்துவத்துறையில் சிறந்த ஈரோட்டில் மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு இந்த அளவிற்கு பொருளுதவி செய்து அந்த மனது அவருக்கு கடவுள் கொடுத்துருக்கிறதுனால அவருக்கும் அவர் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது அவர் முக்கியமான ஒரு திண்டுக்கல்லில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் சென்று விட்டதால் அவருக்கு பதிலாக அந்த இடத்தை நிரப்புவதற்காக அவருடைய மாமனார் மதிப்புக்குரிய மூத்த மருத்துவர் அவர் வந்திருக்காங்க. அதனால் அவரையும் வரவேற்று அவருக்கு நம்ம மன்றத்தின் சார்பாக ஒரு சிறிய பொன்னாடையும் வழக்கம் போல் கொடுக்கும் கொடை அவர்களையும் ஒன்று கொடுக்க உள்ளோம். தற்பொழுது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
நகைச்சுவை தட்டால் நாமர சுவாஸ் சசிகுமார் அவர்கள். ஐயா மருத்துவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐயா இப்பொழுது தன்னுடைய மலரும் நினைவுகளை நம்மளிடம் பகிர்ந்து கொள்வார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் திருச்செங்கோட்டிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவனாக, எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டவனாக, பண்புள்ளவனாக இருந்திருக்கிறேன். 7 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறிது மயக்கம் ஏற்பட்டு தலையில் அடிபட்டு ஒரு பகுதி, ஒரு மூளையினுடைய ஒரு பகுதி சற்றேறத்தாழ ஒரு 50 கிராமுக்கு மேலே ஒரு விழுந்துடுச்சு, கீழே விழுந்துடுச்சு. அப்பவே அதற்கு பிறகு நான் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது இல்லை. இப்பொழுது எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக, உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக எனக்கு அமைந்து கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஏராளமான செய்திகளை எல்லாம் படித்திருக்கிறேன், நூல்களை நிறைய படித்திருக்கிறேன். மருத்துவம் படிப்பதை விட கூட அதிகமான அளவு நான் இலக்கியத்தை, தமிழ் இலக்கியத்தை தான் அதிகமாக படித்திருக்கிறேன். மிகப்பெரிய அளவிலே நண்பர்கள் மத்தியிலே வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் எனது இனிய பழக்கத்தை, பக்குவத்தை அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு ஊருக்கு போனாலும், எந்தெந்த ஊருக்கு வேலைக்கு போனாலும், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களை சந்தித்து அவர்களுடைய நட்பினை உருவாக்கி கொண்டு ஆழ்ந்த சிந்தனையை பெருக்கக்கூடிய அளவுக்கு அந்தந்த ஊரிலேயே ஒரு இலக்கிய மன்றத்தை தோற்றுவித்து, எனக்கு நினைவதோடு பொழுது எருமப்பட்டியிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய பேரவையை நான் நடத்தினேன். அந்த அளவுக்கு இருந்த நான் இப்பொழுது பேச முடியாத அளவுக்கு அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். ஆனால் அதை எடுத்துச் சொல்லுகிற ஆற்றல் திறன் குறைந்து விட்டது. நான் நமக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறன் இருக்கும், நிச்சயம் இருக்கும். ஒவ்வொரு மனிதனாலும் உயர்ந்து நிற்க முடியும். அவன் உயர்ந்து நிற்கிற பொழுது அவன் பெற்றிருக்கிற அறிவு
மிகப்பெரிய அளவுக்கு அவனுக்கு துணை நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில், வாழ்க்கை நிலையில் நான் வாழ்ந்திருக்கிறேன். உங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் இவ்வளவு முதிர்ந்த வயதிலும் இவ்வளவு பண்போடும் பக்குவத்தோடும் அமைதியாகவும் இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிற பொழுது, நீங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எண்ணி பார்க்கிற பொழுது, ஆழப்பட சிந்திக்கிற பொழுது, நீங்கள் அத்தனை பேரும் பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தனித்திறத்தோடு வாழ்ந்திருக்கிறீர்கள். எனக்கு நிறைய ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஆனால் அந்த செய்தியை எப்படி துவக்குவது, எப்படி கொண்டு போவது என்பது பக்குவம் இல்லாத நிலைக்கு இன்றைக்கு நான் பழுதடைந்து விட்டேன். ஆனால் நாம் பக்குவத்தோடும் பண்போடும் வாழுகிற வாழ்க்கை தான் நமக்கு மகத்தான பேர். அந்த பேரை நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சூழலை, இப்படிப்பட்ட ஒரு சூழலை, இனிய சூழலை, மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி சாதாரணமானதல்ல என்று நான் பெருமைப்படுகிறேன். இந்த சமயத்தில் கூட நான் ஏதாவது கொஞ்சம் பேசலாமான்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தேன். எங்கடா பேசுறது, எதை பேசுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் மிக அற்புதமாக ஒரு எனக்கு நினைவு இருக்கிறது. திருச்செங்கோட்டிலே ஒரு சிங்காரவேலு ஆசிரியர் கல்லூரியினுடைய வளாகத்திலே, அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். அவர் ஒரு அற்புதமாக ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினார். அதிலே அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற அளவுக்கு நான் நடுவர், பட்டிமன்றத்தினுடைய நடுவர். ஊழ், வலிமையான ஊழ், அது எப்படி சமுதாயத்தை பாதிக்கிறது என்பதையெல்லாம் மிக அற்புதமாக நான் சித்தரித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் வள்ளுவன் கூறுகிற ஊழ் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறது என்ற நிலைக்குத்தான் கொண்டு போய் விடுக்கும் போல் இருக்கிறது.
அப்போ தான் சொன்னேன் நான், இல்லை, எடுத்தாளுகிற பேச்சாளன் தன்னுடைய நுட்பத்தால் அறிவு திறத்தால் உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தால் அவன் வள்ளுவனுக்கு நிகரான சிந்தனை உள்ளவனாகவே இருப்பான். நானும் வள்ளுவனுக்கு முரண்பட்டவன் அல்ல. எனவே நான் இப்பொழுது சொல்லுகிறேன், ஊழ் என்பது, உழன்று கொண்டு வருகிற ஊழ் என்பது ஒருவனை மனிதனாகின்ற பக்குவம் கொண்ட செய்திகள் உள்ளது. அப்படிலாம் சொல்லிட்டு போனேன். இப்போ முடியாது, இப்போ என்னால் அவ்வளவு நினைவாற்றல் இல்லை. எனவே நாம் சமுதாயத்தை முன்னெடுத்து செல்லுகிற பொழுது ஒன்றோடு ஒன்று பிணைந்து, ஒருவரோடு ஒருவர் பிணைந்து, நட்பு பாராட்டி, பக்குவம் திரட்டி, எனக்கு பாருங்களேன், ஒரு செய்திகள் கூட சொல்றதுக்கு பாட்டு வரல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆழமுள்ள செய்திகளை எல்லாம் அந்த இதில் பேசினேன். இப்பொழுதெல்லாம் சொல்ல வராது. பழுதுபட்டு போன இந்த மூலையை வைத்துக்கொண்டு பக்குவம் கொண்டிருக்கிற நிலையை மட்டும் விளக்கி காட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவம் பயின்றதை விட அதிகமாக தமிழ் இலக்கியம் பயின்றதையும், தமிழ் இலக்கிய ஆர்வலர்களுடன் அவர் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு இலக்கிய சங்கங்கள், இலக்கிய விழாக்கள் அமைத்து நடத்தியையும் பற்றியும் குறிப்பிட்டார். அவருக்கு மீண்டும் ஒரு கைதட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் நாவரசு வா. சு. சசிகுமார் அவர்கள் எம்ஏ, பிஎட், எம்பிஎல், பிஹெச்டி படித்து முடித்த ஒரு தமிழாசிரியர் ஆவார். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், தன்னம்பிக்கை பயிற்றுனர், சன் டிவி அரட்டை அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விவாதம் புரிந்துள்ளார். சன் டிவியின் அரட்டை அரங்கம் தேர்வுக்குழு உறுப்பினர், டில்லி தமிழ்ச்சங்கத்தினால் நாவரசு பட்டம் பெற்றவர், லைன்ஸ் கிளப்பினால் தமிழ் இனியன் என்ற பட்டம் பெற்றவர். அவர் சொல்லப்போகும் மகிழ்ச்சியின் மந்திரத்தை கேட்க நாம் அனைவரும் ஆவலுடன் நிற்கிறோம். வாருங்கள். அன்பிற்கினியவர்களே, நாங்கள் சில பள்ளிக்கூடங்களுக்கு போவோம். பள்ளிக்கூடங்களுக்கு போகிறப்பெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துலலாம் மைக் செட்டெல்லாம் வாடகைக்கு எங்கேயாவது கொண்டு வந்து வச்சு தான் நடத்துவாங்க. அப்படி ஒரு இலக்கிய மன்ற கூட்டத்துக்கு போய் பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி அவங்க அந்த மைக் செட்டுக்காரை பார்த்துட்டு தான் இதே மாதிரி தான் பார்த்துட்டு ஆரம்பித்தேன். அன்பிற்கினியவர்களே அப்படின்னு அது 3 தடவை சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னடா இது, திடீர்னு அப்புறம் குர்ன்னு ஒரு சவுண்டு. அப்படியே பார்த்தேன். ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணாருப்பா, அது என்னன்னு பாருப்பா அப்படின்னாரு அந்த பையன்ட்ட. சின்ன பையன் அவன். மேடைக்கு வந்தான், பார்த்துட்டு இறங்கி அவன் போயிட்டான். சரி பண்ணிட்டான், அவன் போயிட்டான். அவர் விடலாம்ல, விடவே இல்லை. இங்கே வா அப்படின்னாரு. அவன் திருப்பி மைக்கிட்ட வந்தான். என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அவன் மைக்கில் வேகமாக சொல்கிறான், சார் ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னா. அங்கே உட்காந்துருக்கிற பையன்லாம் என்ன பார்க்குறான். ஓ, அப்புறமேல் நான் போய் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். சார், மாணவர்களே, ஸ்பீக்கர் லூஸ் என்று அவன் என்னை சொல்லவில்லை, அதில் வரக்கூடிய ஒயர் சரியாக கனெக்ஷன் ஆகல, அதைத்தான் சொல்கிறான் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அன்பிற்கினியவர்களே, உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை.
உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உலக அதிசயம் ஒன்றுதான், உலக அதிசயம் ஒன்றுதான், அது நம் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த மன்றத்திலே சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அது என்ன 2 விதம்? ஒரு வகை மனிதர்கள் இந்த பூமிக்கு வந்து செல்வார்கள், வந்துட்டு போவோம், அவ்வளவுதான். அந்த மனிதர்களை நாம் வாழ்க்கை பயணி என்று சொல்லுவோம். இந்த பூமிக்கு வந்து செல்பவர்களை வாழ்க்கை பயணி என்று சொல்லுவோம். இன்னொரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த பூமிக்கு ஏதாவது தந்து செல்வார்கள். இந்த பூமிக்கு தந்து செல்கிறார்கள் பார்த்தீங்களா, அவர்களை நாம் வரலாற்று பயணி என்று சொல்லுவோம். இந்த பூமிக்கு பகுத்தறிவு என்கின்ற அற்புதமான விடயத்தை தந்து சென்ற காரணத்தினால்தான் பகுத்தறிவு மனச்சாரல், பண்பாட்டு தேனூரல், உண்மைகளின் சுரப்பு, உணர்வுகளின் முரசு எங்கள் பெரியார் இருக்கிறாரே, அவர் வாழ்க்கை பயணி அல்ல, அவர் ஒரு வரலாற்று பயணி என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, அந்த இடத்துல நின்று பேசுவதற்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு யாருக்குமே எதுக்குமே நேரம் இல்லைங்க. முதல்ல நேரமே கிடையாது யாருக்குமே. நான் 2 நாளாச்சுங்க இங்கே வந்து, நேற்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக, நேற்று ஒரு நிகழ்ச்சி, அதனால் முந்தா நாளே வந்துட்டேன். காலையில் ஒரு 6 மணி இருக்கும், திருச்சி கஃபேயில் ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படி நடந்து வரேன். ஒரு 5:30 5:45 இருக்கும். எனக்கு முன்னாடி நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே வேகு 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 எனக்கு முன்னாடி எப்படி நடந்து போயிட்டு இருக்கான். எல்லாம் எங்கேயா போறீங்க? நடக்கலைன்னா எங்களை தூக்கிட்டு 4 பேர் நடப்பான்னு டாக்டர் சொல்லிட்டார். எந்த டாக்டர் சொன்னார்? அதோ வந்துட்டு இருக்காரு பத்தியா, அவர் தான் சொன்னார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி தானங்க இருக்கு. இப்போ ஒரு 5-6 பெண்மணிகள் தாய் குளங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம வீட்டில் நம்ம கணவரை பார்க்குறோம், வேலைக்கு போயிட்டு வரவங்கள பார்க்குறோம். இந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் பார்க்குறப்ப அப்படி எட்டி நின்று ஒரு நாள் பாருங்களம்மா, அப்படி சேரை போட்டு உட்காந்து அப்படி பாருங்களேன், நம்ம வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்களேன். காலங்காத்தால கோழி மாதிரி எந்திரிப்பார், காக்கா மாதிரி குளிப்பார், காலை டிஃபனை குரங்கு மாதிரி லபக் லபக்குன்னு முழுங்குவார், ஆஃபீஸுக்கு குதிரை மாதிரி போவார், அங்கே போய் மாடா உழைப்பார், வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாமல் ஆந்த மாதிரி முழிப்பார், ராத்திரி சாப்பாட்டை முதல்ல மாதிரி முழுங்கிட்டு எருமை மாடு மாதிரி தூங்குறோம். உண்டா இல்லைங்களா? இப்படி தானங்க இன்னைக்கு இருக்கிறோம். யாருக்குமே நேரமே இல்லை. இப்போ போன சீசனுக்கு குற்றாலம் போயிருந்தோம்மா. குற்றாலம் எதுக்குங்கய்யா போவாங்க? குற்றாலம் குளிக்கிறதுக்கு தான் போவோம். போயிருக்கோம், நண்பர்களோடு போய் இறங்குறோம். குற்றாலம் தண்ணி அப்படியே மேலே விழுது. ஆஹா, ஆனந்த குளியல்டா அப்படின்னு நான் வாயை திறந்து மூடலிங்க. பின்னாடியிலேருந்து என் ஃப்ரெண்டு முதுகில் வேகமாக ஒரு தட்டு தட்டினான். என்னடா அப்படின்னு. சீக்கிரம் குளி அப்படின்னா. என்னடா காரணம் அப்படின்னு. ஏன்டா பறக்கிற, என்னடா அப்படின்னு. இல்லை, பார்டர் கடையில் புரோட்டா தேர்ந்துரும் அப்படின்னா. அடப்பா இர அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குளிக்கிறேன். திருப்பி வேகமாக முதுகில் அடித்தாங்க. என்னடா அப்படின்னு. பார்டர் கடையில் புரோட்டா தேர்ந்துரும்னா. இப்போ எனக்கு பயங்கர கோபம். ஏண்டா வாழ்க்கையில் நீ புரோட்டாவை சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவன் கேட்குறான், ஏன் நீ வாழ்க்கையில் குளிச்சதே இல்லையா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் யாருக்குமே நேரம் இல்லை. ஆனால் நேரம் இல்லாத காலங்களில் கூட இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மாதந்தோறும் அற்புதமான ஒரு நல்ல ஒரு பேச்சாளரை அழைத்து வந்து நல்ல செய்திகளையும் நல்ல நகைச்சுவைகளையும் உங்களுடைய இதயத்தில் இறக்குமதி செய்கிறார்களே இந்த நகைச்சுவை மன்றத்தார், அவர்களை எப்படி வாழ்த்துவது? உங்கள் கரவொளி அவர்களுக்கு வாழ்த்தாக அமையும். ஒரு அற்புதமான இந்த மேடை இருக்குதே, இது ஒரு அற்புதமான மேடை. ஏன் அப்படின்னா, நான் ஆசிரியர், நான் இருக்கிறேன் பாருங்க, ஒரு மருத்துவர் இருக்கிறார், பக்கத்திலேயே ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், சமுதாய சிற்பிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க.
மருத்துவர் இருக்கிறார் அப்படின்னா இறையன்பு தான் சொல்லுவார். இந்த உலகில் புனிதமான தொழில்கள் 2 தான் அப்படின்னு சொல்லுவார். என்னங்கய்யா அப்படின்னு கேட்டால், ஒன்று ஆசிரியர், இன்னொன்று மருத்துவர். மனிதனை பிணமாகாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர் மருத்துவர், மனிதனை நடைபிணமாகாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர் ஆசிரியர். ஆக 2 பேர் இருக்கிறோம். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, எங்கள் தொழிலும் கஷ்டம், அவர் தொழிலும் கஷ்டம். வந்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணான், டாக்டரை பார்க்க வந்திருக்கான், உடம்பு சரியில்லை, பெட்டில் சேர்த்தாச்சு. டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்ப்பா உனக்கு அப்படின்னார். உனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்ப்பா அப்படின்னார். அவருக்கு பிரச்சனை என்னன்னா, அவருக்கு 1 இல்லை 2 மனைவி. ஒன்று தலைமாட்டில் உட்காந்துருக்குது, ஒன்று கால் மாட்டில் உட்காந்துருக்குது. ஒன்று சொன்னுச்சு, ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாதுங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, தொலைச்சிருவேன் அப்படின்னுச்சு. இது என்னடா பெரிய கூத்தா இருக்கு. இன்னொன்று, என் புருஷன் பிழைக்கணும்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணு. என்னடான்னு ஒரே சண்டை நடக்குது. அந்த அளவுக்கு புரியல. அவனே நோயில் படுத்து கிடக்கிறான், என்னன்னே புரியல. டாக்டரை பார்த்தான். என்ன டாக்டர் கிட்டக்க போய் சொன்னார், யோ உன் முதல் மனைவி ஆப்ரேஷன் பண்ணணுங்குது, 2வது மனைவி ஆப்ரேஷன் பண்ண வேணாங்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னார். இங்கே வான்னு கிட்டக்க கூப்பிட்டான். டாக்டர்கிட்ட சொன்னான், எதுக்கும் என் வீட்டு வேலைக்காரியை ஒரு தடவை கேட்டுடு. இப்போ டாக்டரை போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குற மாதிரி இருக்குது. சூழல் அப்படி மாறி போயிருக்குது. உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு அற்புதமான மேடை அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஐயா வந்து சொன்னாங்க. ஐயாவை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு செய்தி ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஆகச்சிறந்த நடிகருக்கு தொடர்ந்து 2 ஆண்டுகள் அவருக்கு இந்திய நாட்டினுடைய மிகச்சிறந்த நடிகர்னு ஒரு விருது கொடுத்தாங்க சார். மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு விருது கொடுத்தாங்க. அந்த நடிகர் 2வது ஆண்டுக்கான விருதை பெற்றுக்கொண்டு மேடையிலிருந்து கீழே இறங்குகிறார். இறங்குறப்ப அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க தொலைக்காட்சி நிருபர்கள்லாம். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இந்த சிறந்த நடிகருக்கான விருதை வாங்குகிறீர்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, எனக்கு இது போன்ற புகழ் எனக்கு நிறைய வரும். நான் அப்பெல்லாம் என்ன நினச்சிப்பேன் தெரியுமா, புகழ் என்பது கிரீடம். புகழ் இருக்கு பார்த்தீங்களா, அதை தாங்கக்கூடிய தலை இருக்குல்ல, புகழ் என்பது தலைக்கு மேலே இருக்கிறது. புகழ் என்கின்ற கிரீடம் எவ்வளவு கனமாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். புகழ் என்கின்ற கிரீடம் எவ்வளவு கனமாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அந்த கிரீடம் தாங்குகிற தலை இருக்கிறதே, அது ஒருபோதும் கனமாக இருக்கக்கூடாது என்று அந்த நடிகர் சொன்னார். நான் உள்ளபடியே ஐயாவை பார்க்குறப்ப எனக்கு அதான் தோணுச்சு. மிகப்பெரிய ஒரு மருத்துவர், ஒரு வந்து அந்த அவர் தமிழ் நடையை பார்த்தீங்களா, எவ்வளவு அற்புதமான நடை, எவ்வளவு அற்புதமான ஒரு பேச்சு, அதுவும் சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிக்கணும்னு அழகாக ஒரு ஒளி வாங்கி முன்னால் நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லி எங்களை எல்லாம் வாழ்த்தி அமர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு நல்ல ஒரு கரவொலி கொடுத்து அவரை நான் வாழ்த்தணும். அதே போல் நம்மளுடைய என்னை அழைத்து பெருமைப்படுத்தின துரை சார், அவரெல்லாம் எவ்வளவு நேரம் வேணாலும் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்னா துரை சாரை பற்றி 1 நாள் இல்லை 2 நாளில் அவ்வளோ நாள் பேசலாம். ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இந்த உலகில் 3 விதமான அதிசயமான மரங்கள் இருக்கிறது. பாதிரி இருக்கிறதே அது பூக்கும் காய்க்காது. சில மனிதர்கள் பேசுவார்கள், செயலிலே ஒன்றும் இருக்காது. பழா இருக்கிறதே அது பூக்காது காய்க்கும். சில மனிதர்கள் பேச மாட்டார்கள், செயலிலே கலக்குவார்கள். ஆனால் மாமரம் ஒன்றுதான் பூக்கவும் செய்யும் காய்க்கவும் செய்யும். அது போன்ற சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக பேசவும் செய்வார்கள், செயலிலும் கலக்குவார்கள். அது போன்ற மாமரம் போன்ற ஒரு மாமனிதர் தான் இந்த நகைச்சுவை மன்றத்திற்கு கிடைத்திருக்கிறார். அவர்தான் எங்களுடைய துரை ஐயா. உண்மை அதுதான் சார். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை அப்படியே கொண்டு போகிறதுங்கிறது இருக்கே சாதாரண விஷயம் இல்லை. இங்கே உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை பேருமே என்னை அழைச்சிட்டு வந்தவர்லேருந்து செந்தில் சார்னு நினைக்கிறேன், அப்புறம் பக்கத்தில் உள்ள சாரு, இவங்கெல்லாம் ஒரு தலைமை பொறுப்புக்கு ஏற்ற தகுதி வாய்ந்தவர்களை இந்த நகைச்சுவை மன்றம் பெற்றிருக்கிறது. அதனால தான் இந்த தமிழ்நாடு முழுவதும் நான் என்ன நினைக்கிறேன், நான் எத்தனாவது பேச்சாளர் தெரியுமா, இங்கே முதல் சுற்று முடிஞ்சு 2வது சுற்றில் 2வது பேச்சாளர். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? முதல் சுற்று முடிஞ்சு 2வது சுற்றில் 2வது பேச்சாளர். இது எத்தனாவது கூட்டம் தெரியுமா? 236. 234 தொகுதி ஒரு சுற்று முடிச்சாச்சு. முடிச்சுட்டு 235
2வது சுற்றில் முதல் ஆள், 236ன்னா 2வது சுற்றில் 2வது ஆள். எனக்கு ஒரு வாய்ப்பை இந்த மன்றம் கொடுத்துருக்குது. அதனால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கணும். ஏன்னா தலைமை பொறுப்பில் இவர்களெல்லாம் நான் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லைங்க. ஒரு தலைமை பொறுப்பு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் போய் ஹிட்லரை போய் பார்க்க முடியுமா? நாங்கள்லாம் அழகாக சொல்லுவோம். ஹிட்லர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், நிருபர் கேட்டான், உன்னுடைய வெற்றிக்கெல்லாம் என்னடா காரணம்னு கேட்டான். அதுவா, இதை நிரூபிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜரை கூப்பிட்டான். அந்த மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போடா அப்படின்னா அவங்க மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம்னு சொன்னான் ஹிட்லர். அப்படியா? அப்பயும் அந்த நிருபர் விடல. அவன் சாதாரண சோல்ஜரு, அவன் விழுந்தான் சரி. அது நினைக்கிறான் மத்தியா படைத்தளபதி, அவனை விட சொல்லு பார்ப்போம்னா. ஹிட்லர் அப்பயும் சும்மா இல்லைங்க, படைத்தளபதி இங்கே வா, நீ மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போ அப்படின்னா அவனு இறந்து போனான்ல. இப்போ நிருபருக்கு தாங்க முடியல, ஏற்கனவே ஒரு உசுறு போயிடுச்சு. ஐயோ அப்படின்ட்டு அவனை போய் கையில் பிடிச்சிக்கிட்டான். ஏயா, அவன் சோல்ஜர், அவன் விழுந்தான், படைத்தளபதி நீனும் விழ போறிய அப்படின்னா அவன் காதில் வந்து அழகாக சொன்னான், போயா இவன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு சாவறதே மேலுன்னா. உண்டா இல்லைங்களா? தலைமை என்பது மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு விஷயம். அது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. எனக்கு என்னமோ அந்த நகைச்சுவை மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே அது இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் இந்த மன்றம் வெகு சிறப்பாக வீர் நடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த மன்றத்திற்கு அடியேனுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பாதங்களை வந்து நோக்கி இருக்கும் என்னை வாழ்த்துங்கள் சார். பொதுவாக மகிழ்ச்சிக்கான மந்திரம்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மகிழ்ச்சி இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. ஒரு காலத்தில் இருந்துச்சு. நாங்கள்லாம் மேடையில் பேசுகிறப்ப சொல்லுவோம், அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போட்டான், இந்த காலத்தில் பீடா போடுறான். அந்த காலத்தில் மஞ்ச பையை எடுத்துட்டு சந்தோஷமா போனான், இந்த காலத்தில் பாலித்தீன் பையை எடுத்துட்டு மறைஞ்சு போறான். அந்த காலத்தில் கிழிஞ்ச ஆடையா இருந்தாலும் தச்சு போட்டுட்டு தைரியமா போனான், இன்னைக்கு நல்லா இருக்கிற ஆடையை கிழிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். அன்னைக்கு உடலை நல்லா வச்சுக்கணும்னு மிதிவண்டி ஓட்டினான், இன்னைக்கு உடம்பை குறைக்கணும்னு மிதிவண்டி ஓட்டுறான். உண்டா இல்லைங்களா? யாரா சொந்தக்காரனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி வந்து என்ன வேணும்னு கேட்டான் அன்னைக்கு. சொந்தக்காரனுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து என்ன வேணும்னு கேட்டான் அன்னைக்கு. இன்னைக்கு சொந்தக்காரனுக்கு பிரச்சனைனா ஓரமா நின்று நல்லா வேணுங்கிறான். உண்டா இல்லைங்களா? தலைமுறை மாறி போச்சா இல்லையா? ஒண்ணுமில்லை. அன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு பிரசவம் அப்படின்னு சொன்னா வயிற்ற வலிச்சா குழந்தை பிறந்துச்சு, இன்னைக்கு வயிற்ற கிழிச்சாதான் குழந்தை பிறந்து. உண்டா இல்லைங்களா? இப்போ இருக்கக்கூடிய சூழல் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் சார். இப்போ உங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தப்போ ரொம்ப ஈஸியான விஷயம். கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் விவாகரத்து பெறுவது என்பது பெரிய கஷ்டம் அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம், ஆனால் விவாகரத்து பண்ணுறதுங்கிறது ஒரு நொடியில் பண்ணிட்டு போயிடுதுங்க. ஆக இந்த சூழல் நமக்கு மகிழ்ச்சியாக இல்லை என்பது மட்டும் ஊர்ஜிதமாகிறது. இல்லையா? உண்டா இல்லைங்களா? என்ன காரணம்னா, அந்த காலத்தில் எப்படி வயிறார சாப்பிட்டான், மனசார சிரிச்சான், கண்ணார தூங்கினான். இன்னைக்கு என்னைக்காவது நம்ம வயிறார சாப்பிட்றோம், அதுவே பயந்துட்டு சாப்பிட்றோம். சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 4 மாத்திரை, சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 4 மாத்திரை. கண்ணார தூங்கியிருக்கோமா சார்? என்னைக்காவது ஒரு நாள் தூங்கிட்டு சொல்லுவோம், அப்பா நேத்தாண்டா நல்லா தூங்குனேன். அன்னைக்கு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார், அவர் மனைவி வந்து நல்லா தூங்குறாங்க. அந்த ஆளு அவர் மனைவி வந்து எந்திரிங்க அப்படின்னுச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே பயந்து போய் எந்திரிச்சாங்க. என்னமான்னா, தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டு இருக்கிறையா நீங்குது. என்னங்க கூத்து? இன்னைக்கு சிரிப்பு எங்கேயாவது இருக்குதா? வாயார இன்னைக்காவது நம்ம சிரிச்சிருக்கிறோமா? எப்பயாவது ஒரு நாள் சிரிச்சிட்டா 2 விஷயம் சொல்றான் சார். ஐயோ இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டேன்ப்பா, பயப்படுறான், வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ட்டு. ஃபோட்டோ எடுக்கிறப்ப மட்டும் சிரிக்கிறான், ஸ்மைல் ப்ளே. அதுவும் சிரிப்பு கிடையாது. ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவார், ஐயா சொல்கிறார் பார்த்தீங்களா, கொஞ்சம் சிரித்த மாதிரி இருங்க அப்படிங்கிறார் பார்த்தீங்களா. அந்த சிரிப்பு மட்டும் தானே சார் இன்றைக்கி இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயமா போச்சு. இதுக்கெல்லாம் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன, அந்த காலத்தில் ஒரு ஆத்மார்த்தமான காதல் இருந்துச்சுங்க. ஒரு இளைஞனுக்கும் இளைஞனுக்கு மட்டும் இல்லை, ஒரு கணவனும் மனைவிக்கும் இல்லை, எந்த ஒரு காதலும் ஒரு ஆத்மார்த்தமானதாக இருந்துச்சு. இன்னைக்கு அருவருக்கத்தக்கதாக மாறி போச்சு. இந்த கொரோனா வந்துச்சுங்க,
அதெல்லாம் கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனாவில் வந்து நான்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடத்தினேன். அப்போ கூட இந்த கல்லூரி பசங்கள்லாம் ஜாலியாக இருந்தான் சார். ஜாலியாக இருந்துட்டு ஒருத்தன் கவிதை எழுதியிருந்தான் எங்கள் ஊரில். ஒருத்தன் இந்த காதல் கவிதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு படிக்கிறானுங்களோ இல்லையோ அது கரெக்டாக வந்துடுது. காதலும் கொரோனாவும் ஒன்று. உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? அது எப்படிறான்னு அவர் கேட்குறாரு. அண்ணன் தங்கவேல் அண்ணன் நல்லா பாட்டு பாடிட்டு கேட்குறார். காதலும் கொரோனாவும் ஒன்று. ஆமாம், எப்படிறான்னு? காதல் வந்தால் வேலண்டைன், கொரோனா வந்தால் குவாரண்டைன். இரண்டிற்கும் இடைவெளிதான் பிரச்சனை. காதல் விழி கொண்டு உயிரை கொள்ளும், கொரோனா சளி கொண்டு உயிரை கொள்ளும். அடி பெண்ணே, கபசுர குடிநீராய் வந்து காதல் என்னும் கொரோனாவை கொள்ளு அப்படின்னா. நான் சொன்னேன், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. மோசமா எழுதுறான் சார். எப்படி அந்த ஒரு ஒரு அந்த ஸ்பரிசமே போயிடுச்சு சார். இன்னைக்கு கண்ணடித்தேன் மயங்கவில்லை. ஆஹா, நல்ல வரிடா. அடுத்தவர் எழுதியிருக்கான், கட்டையால் அடித்தேன் மயங்கி விட்டால். எப்படிலாம் எழுதி எப்படிலாம் வித்தியாசமா யோசிச்சுட்டே இருக்கிறான் பாருங்க. ஆக இத மாதிரியான சூழல் இன்னைக்கு மாறி இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா வித்தியாசம். என்ன எடுத்துங்க சார், இப்போ என்ன எடுத்துங்களேன். எங்கள் அப்பா தமிழ் ஆசிரியர் சார். திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம் ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் வந்திருப்பீங்க. உப்பிலியப்பன் கோயில், நாகநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கலாம், இல்லை வேறு எங்கே ஏதாவது நிகழ்வுகளுக்கு வந்திருக்கலாம், உறவினருடைய நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்திருப்பீங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் சார், செந்தில் சார். காலையில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் சார், சைக்கிளை எடுத்துகிட்டு அப்படி வந்து வாசலில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு அப்படி சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து அப்படி வந்து ஜம்முன்னு நிற்பார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிற்பேன். எதுக்கு? ஒரு பேனா வாங்குறதுக்கு. எங்கள் அப்பா, என்னடா? நான் அப்படி எங்கள் அம்மாட்டேருந்து பின்னாடி நேரம் திரும்பி, பேனா வேணும். என்னடா தான் சொன்னேன், பேனா எதுக்குடா? எழுதுறதுக்கு. படா அப்படின்ட்டு போயிடுவார் சார். நான் பேனா இல்லாமலே பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். இன்னைக்கு என் பையன் சார், நானும் தமிழ் வாத்தியார் சார், பல்சர் பைக் வச்சுருக்கேன் சார். வாசலில் போய் அப்படி ஜம்முன்னு காலையில் நிற்கிறேன் சார். என் பையன், எப்போ? நான், என்னடா? அவன், பேனா வேணும். நேத்தனடா வாங்கி கொடுத்தேன், வாங்கி தரியா இல்லை மண்டையை உடைச்சிட்டுமான்னு கேட்குறான் சார். உண்டா இல்லைங்களா? அன்னைக்கு என்னுடைய குரல் தாழ்ந்திருந்தது, என் தந்தையினுடைய குரல் உயர்ந்து இருந்தது. இன்னைக்கு அதே புள்ள என் பையனுடைய குரல் உயர்ந்து இருக்கிறது, என்னுடைய குரல் அப்படியே இருக்கிறது. உண்டா இல்லைங்களா? இதில் பெரிய கூத்து என்னன்னா, இப்போ உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கும், ஆம்பளை பிள்ளை இருக்கும், இல்லை ஒரு பிள்ளைய இருக்கும். இந்த பிள்ளைகள்கிட்ட பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம பெற்றோராக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் நம்மெல்லாம் பெற்றோர் சார். வர சார், நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம பெற்றோராக இருக்கலாம். ஒரு பிள்ளை இல்லாமல் 2 இருந்துச்சுன்னு வச்சுங்க, நாம் பெற்றோராக இருக்க முடியாது, நம்ம அம்பையராக தான் இருக்கணும். உண்டா இல்லைங்களா? இதானங்க, இதான் நிஜம் தானே சார். நான் இன்னொன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்கிறேனே. இப்போ வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை ஒன்று இருக்குது, பெண் பிள்ளை ஒன்று இருக்குன்னு வச்சுங்க சார். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா? நம்ம ஆம்பளை பிள்ளை இருக்கான் பாருங்க, படிக்கிறத தவிர எந்த வேலை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை பார்ப்பான். ஆனால் படிக்க மட்டும் சொல்லிடக்கூடாது. படிக்கிறத தவிர எந்த வேலை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை பார்ப்பான். ஆனால் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேளையும் பார்க்காது இந்த பொம்பளை பிள்ளை. உண்டா இல்லைங்களா? நான் பையன்கிட்ட கேட்குறேன், டே படித்து முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறேங்கிறேன். புக்கை மூடி வைப்பேன். அவன்கிட்ட போய் நான் என்ன பேசுறது? டே நேரு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் சொல்கிறேன் சார் பையன்கிட்ட. நேரு என்ன சொல்லியிருக்கிறாரு? சோம்பல் தான் உன்னுடைய முதல் எதிரின்னு சொல்லியிருக்காரான்னு. சோம்பல் தான் உன்னுடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரான்னு. அவன் என்ன கேட்குறான் சார், காந்தி என்ன சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமான்னா. அவர் என்னடா சொல்லியிருக்கிறாருன்னு, எதிரியை நண்பனாக்கி கொள். வாயை மூடிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். உண்டா இல்லைங்களா சார்? இன்னைக்கு பசங்களை நல்லபடியாக வளர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிட்டு இருக்கு சார். வீட்டில் அவன் நம்ம ரோட்டில் சில பேரை பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, டேய் காதலை கடுக்கம் போடாதன்னு சொன்ன கேட்டியா? கேட்கல. முடிய நீளமாக வளர்க்காதன்னு சொன்ன கேட்டியா? கேட்கல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பையன், அட போடா உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கடா.
இன்றைக்கி இருக்கிறானா இல்லையா சார்? பொம்பளை புள்ள அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அம்மா வீட்டில் ஹாலில் உட்காந்துட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு அப்படியே காய்கறி நறுக்கிட்டு இருக்குது. பொண்ணை கூப்பிடுது, அம்மா அந்த கிச்சனில் போய் அந்த தட்டை எடுத்துகிட்டு வாம்மா. இந்த போகிறேன். அந்த பொண்ணு போகுது, கிச்சனுக்கு போகுது. கிச்சன்லேருந்து இப்போ சவுண்டு வருது, மா கிச்சனில் தட்டே இல்லைம்மா. அப்படியா? ஸ்டவ் இருக்கா? இருக்குமா. லைட்டர் இருக்கா? இருக்குமா. ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டம்மா. காதில் இருக்கிற செல்ஃபோனை தூக்கி அந்த எரியிற நெருப்பில் போடு அப்படிங்குது. அதுக்கப்புறம் தான் தட்டை எடுத்துகிட்டு அந்த புள்ள வருது. மாறி போச்சா இல்லையாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் மாறிடுச்சா இல்லையா? அதனால தான் ஒருத்தன்ட்ட போய் கேட்டாங்க, யாரா இந்த உலகில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க சார். இந்த உலகில் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனா? இல்லை. இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனா உயர்ந்தவன்? இல்லை. சரி, வானுலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்களா? அவர்களும் இல்லை. அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனா? அவனும் இல்லை. நோன்பு நோக்கக்கூடிய தபசிகளா, ஞானிகள், முனிவர்களா? அவர்களும் இல்லை. வேற யாரா இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்ற கேள்விக்கு அழகாக ஒருவர் பதில் சொன்னார். யார் தெரியுமா இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள்? தான் உங்களுடைய மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. தான் சொன்ன சொல்லை கேட்டு நடக்கும் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாயும் தந்தையும் தான் இந்த நாட்டில் உயர்ந்தவர்கள் என்று அந்த பெரியவர் சொன்னார். அதானே சார் உண்மை? எளிமையா சொல்லணும் அப்படின்னா, பசங்க என்ன பேசிக்கிறாங்கிற அந்த மொழியை நமக்கு புரியல சார். ஒரு 7வது படிக்கிறா என் பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, அவளும் பேசிட்டு இருக்கிறா. நம்ம எப்போதுமே அவர்கள்ட்ட போய் நம்ம கோபத்தை காட்டணும்னா அது வேற மாதிரி போயிடுது. நாளைக்கு பரீட்சைக்கு படிப்பான்னு பார்த்தாக்கா 2 பேர் பேசிக்கிறாங்க. 2 பொம்பளை பிள்ளை, 7வது 2 பொம்பளை பிள்ளை பேசிட்டு இருக்குது. ஒரு புள்ள கேட்குது, என் பொண்ணு கேட்குறா அவள்கிட்ட, வர்றியா? எங்க? டிவி பார்க்க. என்ன டிவி? கலர் டிவி. என்ன கலரு? சேலை கலரு. என்ன சேலை? டீச்சர் சேலை. என்ன டீச்சரு? கணக்கு டீச்சரு. என்ன கணக்கு? வீட்டு கணக்கு. என்ன வீடு? மாடி வீடு. என்ன மாடி? மொட்டை மாடி. என்ன மொட்டை? திருப்பதி மொட்டை. என்ன திருப்பதி? வட திருப்பதி. என்ன வடை? ஆமை வடை. என்ன ஆமை? குளத்து ஆமை. என்ன குளம்? திரி குளம். என்ன திரி? விளக்கு திரி. என்ன விளக்கு? குத்து விளக்கு. என்ன குத்து? உங்க அப்பா வரான், கும்மா குத்து. நான் அப்புறமேல் தான் சொன்னேன், நான் அடிக்கலாம் இல்லை சார், கோபப்படல. டெய் தாண்டா அந்தாதி. அப்படி தான் நம்ம நல்லா இருக்கணும். மாத்திரை 4 போடுறத 6 ஆகிடும். அப்புறம் 4 மாத்திரை போடுறத 6 ஆகிடும். நான் அப்புறமேல் சொன்னேன், பாப்பா நான் உன்னை அடிக்கலை பாப்பா, இது என்ன தெரியுமா? இதான் அந்தாதி. ஒரு செய்யுளுடைய கடைசி வார்த்தை அடுத்த செய்யுளுடைய முதல்ல இருக்கு பத்தியா, நீ அற்புதமாக பாடுறடா, நீ மிகப்பெரிய ஒரு கவிஞரடா வருவ அப்படின்னு தான் அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம். இல்லாட்டி அங்கேருந்து எனக்கு பாட்டு விழும் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இப்படி தானே. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே கெட்ட வார்த்தைகள் பேசுவதே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதே இல்லை. பெரியோர்களிடமிருந்து கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சிக்கான மந்திரம், வீட்டில் நல்ல சொற்களை பெரியோர்கள் பேச வேண்டும் இல்லைங்களா? நல்ல வார்த்தைகளை தினம் தினம் எப்பொழுதும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை அறியாமலேயே அந்த குழந்தைகளுக்குள்ள அது சென்று விடும் என்பதுதான் மகிழ்ச்சிக்கான மந்திரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா ஒன்று வந்துச்சு சார், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஐயா பார்க்குறார், இப்படிலாம் ஒரு படம் வந்திருக்காடா அப்படின்னு பார்க்குறார். படத்து பேர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி, நடுவில் கொஞ்சம் வருஷத்தை காணும்னு 2 வருஷத்தை கொரோனா எடுத்துகிட்டு போயிடுச்சு. தும்முனா 100 ஆயுசுன்னா, தும்முனா 100 ஆயுசுன்னா, கொரோனா காலத்தில் தும்முனா அல்பாயுசு மாறிச்சா இல்லையா சார்? ஒரு காலத்தில் நம்ம அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் நாயை பிடிச்சிட்டு போவான், நம்மலாம் வேடிக்கை பார்ப்போம். கொரோனா காலத்தில் நம்மளை தூக்கி வேனில் போட்டு போனால் நாயெல்லாம் வேடிக்கை பார்த்துச்சு. வீட்டுக்கு நம்ம யார் வீட்டுக்காவது போனோம்னு வச்சுங்கம்மா, வீட்டு வாசலில் நாய்கள் ஜாக்கிரதைனா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்துருவோம். ஐயோ நாய்க்கு கடிச்சிருமோ. நான் வந்து சொல்லுவான், நாயெல்லாம் கடிக்காதுங்க, கடித்தாலும் பிரச்சனை இல்லை, நாய்க்கு ஊசி போட்டிருக்கு, உள்ளே வாங்க. கொரோனா காலத்தில் போனதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை நாங்கள்லாம் கொரோனா ஊசி போட்டுட்டோம், தைரியமாக வாங்க. எவ்வளவு மாற்றம் வந்துச்சு அந்த 2 வருஷம் தான் சார். மாணவர்களை, குழந்தைகளை கொஞ்சம் அப்படி மாற்றி திசை மாற்றி விட்டுடுச்சு. இல்லை பெரிய கூத்து என்னென்னா, எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான். அந்த ஆன்லைன் கிளாஸை கண்டுபிடிச்சவனை நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் சார்.
16,000 ரூபாய்க்கு செல்ஃபோன். எல்லார் கையிலையும் அப்போ தானே சார் வந்துச்சு செல்ஃபோனு. அது வரைக்கும் செல்ஃபோனை பையன் எப்போயாவது அப்பாட்ட கேட்பான், அப்பா ஒரு 2 நிமிஷம் கொடுப்பா. அதுவே நம்ம ரொம்ப இது பண்ணிப்போம். நான் பார்த்துட்டு இருக்கேன், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னிட்டே கேட்குறியா? இல்லைப்பா பார்த்துட்டு கொடுத்தறேன்ப்பா. அப்படி இருக்கிற சூழல் மாறி போச்சு. 16,000 ரூபாய்க்கு என் பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்காக ஃபோன் வாங்கி கொடுத்தேன் சார், செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தேன். முதல் நாள் பார்க்குறேன் அழகாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தான். மறுநாள் பார்க்குறேன் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான். நான் கேட்குறேன், என்னடா ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொன்னேன், வீடியோ கேம் விளையாடுறியேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், இதுவும் ஆன்லைன் கிளாஸில் பிஇடி பீரியடுங்கிறான். அவன்கிட்ட போய் நம்ம என்னத்த பதில் சொல்கிறது? பொண்ணுகிட்ட கேட்குறேன், ஆன்லைன் கிளாஸில் என்னடி பாப்பா கற்றுக்கிட்டேங்கிறேன். அவள் அழகாக சொன்னான், சாப்பிட்டுக்கிட்டே படிக்கலான்னு கற்றுக்கிட்டேன். ஆன்லைன் கிளாஸ் கொண்டு போய் நம்மளை எங்கே விட்டுருக்கு, உண்டா இல்லைங்களா? இதெல்லாம் விட சார், நாங்கள்லாம் வந்து மீட்டிங் போடுவோம். எப்படின்னா ஜூம் மீட்டிங் தான் அப்போல்லாம் ஃபேமஸ். ஜூம் மீட்டிங் தானே ஃபேமஸ்ஸு. அப்போல்லாம் பட்டிமன்றம், பன்னாட்டு பட்டிமன்றம் ஒன்று நடத்தினேன். பன்னாட்டு பட்டிமன்றம்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் ஒவ்வொரு பேச்சாளர், 6 பேர். அப்படி தான் ஒவ்வொரு இடத்துலேருந்து, பெங்களூரில் ஒருத்தர், ஹைதராபாத்தில் ஒருத்தர், இப்படின்னு எல்லா இடத்துலையும் பிடிச்சாச்சு. நாகப்பட்டினத்தில் ஒரு அம்மா பேசுது, பாலான்னு அந்த பொண்ணு, பாலாமணின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா பேசுது. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அம்மா எல்லாருக்குமே டைம் 8லேருந்து 10 நிமிஷமா கரெக்டாக முடிச்சிடணும், கரெக்டாக பேசிடணுமா, ஜூம் மீட்டிங்கு எதுலேயும் நான் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி வச்சாச்சு சார். பேச ஆரம்பிச்சுட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குது. 8 நிமிஷங்கிறது 15 ஆச்சு, 20 ஆச்சு, 25 ஆச்சு. நான் இப்படி 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 கையை காமிச்சிக்கிட்டே இருக்கேன், நிற்கவே மாட்டேங்குது. ஆஹா, இது நிறுத்த முடியாதுடா சாமி அப்படின்ட்டு அவர் வீட்டுக்காருக்கு எடுத்து ஃபோன் அடிக்கிறேன், வேறு இன்னொரு ஃபோன்லேருந்து. சார், பாலாமணி பேச ஆரம்பிச்சிட்டாளா? எப்போ முடிப்பான்னு சொல்லுங்கள், நான் வரேன். அவள் பேச ஆரம்பிச்சானா முடிக்க மாட்டாளே. அவர் சொல்கிறாரு, சார் தயவு செஞ்சு சீக்கிரம் முடிச்சிட்டானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார். எவ்வளவு சூழலை அந்த கொரோனா நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போச்சு சார். அதுதான் நமக்கு மகிழ்ச்சிக்கான மந்திரம். எதுலேயுமே ஒரு சரியில்லை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருந்துச்சு. என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிய காலம் அந்த கொரோனா காலம். உண்டா இல்லைங்களா? உண்டா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் பார்த்தீங்களா? அதுதான் மகிழ்ச்சிக்கான மந்திரம். அது என்னாலும் தொடரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயற்கை நமக்கு 2 ஆண்டுகள் ஒரு சோதனை காலமாக வைத்தது அப்படின்னு நாங்கள் ஏன் நினச்சிக்க கூடாது? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னு சொன்னால், பிரச்சனையே எங்கே இருக்குன்னா செல்ஃபோனில் தான் சார் பிரச்சனையே. இன்னைக்கு செல்லு தான் சார் இன்னைக்கு நம்மளோட பாதியை கொண்டு போய் நம்மளுடைய வாழ்க்கையை வித்துருச்சு சார். அது அதனால தான் நம்ம ஒன்றும் சாதாரண விஷயம் செல்லு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதில் அவ்வளவு பிரச்சனைகள். இதோ இந்த மணப்பாறை பக்கத்தில் நல்ல பையன் சார், அவன் ரவின்னு அவங்க அப்பா பேர், பையன் பேர் சந்தோஷ். 12th அந்த ஸ்கூலில் அவன் தான் ஃபஸ்ட் மார்க் சார். அவனை கொண்டு போய் கல்லூரியில் சேர்க்குறாரு. சேர்க்குறப்ப அவன், எப்பா நான் நல்ல மார்க் எடுத்தால் செல்ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 20-25 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. அவன் பாட்டுக்கு ஆன்லைன் கேமு அது இதுன்னு விளையாட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட தவறான பழக்கங்கள்லாம் வருது. அப்பாவுக்கும் தெரியுது, கண்டிக்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறான். வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருடுறான். வீட்டில் மகளிர் சுய உதவிக்குழுவிலிருந்து அம்மா கொண்டு வந்த ஒரு 65,000 ரூபா பணத்தை கொண்டு போய் ஆன்லைன் கேமில் இழந்துட்டான். இனிமேலும் நாம் தப்பு பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் வரத்துக்கு முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டான் அவன். அவங்க அப்பா கதறிட்டு எல்லாரும் வந்து கேட்குறப்ப, என் பையனை வந்து இறந்து போனதற்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, அந்த 25,000 ரூபா செல்ஃபோன்னு சொன்னான் சார் அந்த ஆள். அதனால தான் கவிதையில் ஒருத்தன் அழகாக சொன்னான், பாழா போச்சுரா அந்த செல்ஃபோன்னா, 6 அங்குல அளவில் நீ அகிலத்தையே அடக்கி வச்ச. நம்ம வச்சிருக்கிற செல்ஃபோன் எத்தனை இன்ச்சு தெரியுமா? 6 இன்ச்சு. 6 அங்குல அளவில் நீ அகிலத்தையே அடக்கி வச்ச. சுறுசுறுப்பாக இருந்தவனை சோம்பேறி ஆக்கி விட்ட. சொறி வந்தவன் கை போல சொரிஞ்சிக்கனவே இருக்க வச்ச. சிந்திக்கும் திறனையெல்லாம் சீராக மறக்கடிச்ச. முகம் அறிந்த உறவுகளை முழுசா மறக்க வச்ச. முகம் தெரியா உறவுகளை முகநூலில் தேட வச்ச. லைக்கு, கமெண்ட், ஷேரு இதுதான் மனுஷனோட சொத்துன்னு ஆக்கிவிட்ட. லைக்கு, கமெண்ட், ஷேரு இதுதான் மனுஷனோட சொத்துன்னு ஆக்கிவிட்ட. கடைசி ஒரு எழுதலாம் சார், மொத்தத்தில் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் வித்துவிட்டு குடும்பத்தை கொண்டாந்து நடுத்தருவில் நிறுத்தி விட்டேன்னு எழுதலாம். உண்டா இல்லைங்களா? இன்னைக்கு அப்படித்தானே சார் ஆகி போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அதுதானே சார்.
முழுக்க முழுக்க செல்ஃபோனுடைய கண்ட்ரோலில் நாம் இருக்கிறோம் சார். அப்படியே கொண்டு வந்து ஒன்றுச்சுங்களேன், வீட்டுக்கு வரோம். அடுத்த பிரச்சனை எங்கடா அப்படின்னா, நம்ம வீட்டில் மகளிர் பார்க்கக்கூடிய வண்ண தொலைக்காட்சி பெட்டி. அன்றைக்கி வீட்டுக்கு வரேன் அன்றைக்கி வீட்டுக்கு வரேன், என் பொண்ணு சாம்பவி ஓன்னு அழுதுட்டுருக்கிறா, என் மனைவி சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறா. கோவம் வருமா வராதாங்க? நான் கேட்டேன், ஏமா பாப்பா அழுகுறா, நீ சீரியல் பார்க்குறியா? அதுக்கு அவ சொன்னா, சும்மா இருங்க, அவளும் சீரியல் பார்த்துட்டு தான் அழுகுறா. இதுக்கு நான் எங்கே சார் போய் பதில் சொல்கிறது? உண்டா இல்லைங்களா? நான் இதுக்கு என்னத்த பதில் சொல்ல முடியும்? அதனால் அன்னைக்கு ஒரு குடும்பத்தில் 2 பேருக்குள்ள சண்டை. அந்த அம்மா அவர் சொல்கிறார், என்னம்மா ரசத்தில் உப்பு இல்லை, புளிப்பு இல்லை, காரம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு. இதுக்கு தான் செல்ஃபோனை பார்த்துட்டே சமைக்காதன்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு அந்த வீட்டுக்கார் கோச்சிக்கிட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னுச்சு, ஏங்க டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? ஏன் என்னாச்சு? ரசம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற தண்ணியை ஊற்றி தின்னுட்டு இருக்கிறேன். உண்டா இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் மாறி போச்சு சார். ஏன்னா 2 தான் நம்மளை வாழ்க்கையில் புரட்டி போட்டது எதுன்னா, இந்த செல்ஃபோனும் டிவியும் தான். இந்த பொதிகை டிவின்னு ஒன்று இருக்கும் சார், அதுவும் லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு, சுற்றுற ஃபோனு. இது 2 இருக்கிற வரைக்கும் மனுஷ வாழ்க்கை ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்துச்சு. உண்டா இல்லைங்களா? அப்படியே மாறுனுச்சு, வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு. எனக்கு எனக்கு 2 நூல்களை கொடுத்தார். இந்த செல்ஃபோனோட தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. போன வாரம் கூட நான் அந்த செல்ஃபோனில் தான் சார் பார்த்தேன். செல்ஃபோனில் தான் அந்த விஷயத்தை கூட நான் பார்த்தேன். ஐயா வைத்தியா சார் தானே? வைத்தியா சார், அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. வந்தோடனே எனக்கு நல்ல ஒரு புத்தகத்தை கொடுத்தார். இந்த புத்தகத்திற்கும் செல்ஃபோனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டுன்னு ஒரு 4 வரியில் நல்லா எழுதினான் சார். வாசிக்கலாம் வா, வாசிக்கலாம் வா என்று அழைத்தால் அது புத்தகம். வாசிக்கலாம் வா, வாசிக்கலாம் வா என்று அழைத்தால் அது புத்தகம். வா சிக்கலாம், வா சிக்கலாம் என்று அழைத்தால் அது செல்போன் என்று எழுதியிருந்தான். உண்டா இல்லைங்களா சார்? இன்னைக்கு பசங்க கையில் புத்தகங்கள் தவழணும் சார், அதை விட்டுட்டு செல்போன் தவழ்ந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய இதை பாருங்க. இன்னைக்கு அவருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 70-75 மதிக்கத்தக்க என்னுடைய பெற்றோர் மாதிரி இருக்கிறார். என்னோட தந்தை சாணத்தில் இருக்கிறார். மேடையில் நின்று வந்தோன்னே 2 புத்தகங்களை கொடுத்தார். மேடைக்கு இன்றைய நாளினுடைய சிறப்புகளை சொன்னார். ஒரு 4-5 பட்டுக்கோட்டை பாடல் வரிகளை சொன்னார்னு சொன்னால் அவருடைய புத்தக வாசிப்பு தானே சார் காரணம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பையன் ஏன் புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், ஜெயித்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே நல்ல புத்தக வாசிப்பாளர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. இந்த செல்ஃபோனு மற்ற விஷயங்கள்லாம் இல்லைங்க. ஒரு ஒரு நடந்த ஒரு உண்மை நிகழ்வை சொல்கிறேன் சார். நான் ஒரு பையன், ரொம்ப ஏழை பையன் சார். அவனுக்கு படிப்பதற்கான மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் அந்த பையன்கிட்ட இல்லை. படிப்பை நிறுத்திட்டார் அவங்க அப்பா. உனக்கு அவ்வளோதான்டா படிப்பு, நீ படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி படிப்பை நிப்பாட்டிட்டார். ஆனால் அவனுக்கு படிக்கணும், புத்தகத்தை படிக்கணும், நல்ல ஆளாக வரணும் அப்படின்னு அந்த புத்தக வாசிப்பின் மீது அவனுக்கு ஒரு தேடல் இருந்துச்சு சார். அவன் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டரில் ஒரு பண்ணையார்கிட்ட இவன் வாசிக்கணும்னு நினச்ச புத்தகம் ஒன்று இருந்துச்சு சார். அந்த புத்தகத்தை போய் வாங்கி படிக்கணும்னு நடந்தே ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் போய் அந்த பண்ணையார்கிட்ட கேட்குறான், ஐயா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா நான் படித்து கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னா. நான் யாருக்கும் வீட்டுக்கெல்லாம் தரமாட்டேன்ப்பா, வேணா இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க ஐயா, நானே எங்கள் அப்பா படிப்பை நிப்பாட்டிட்டாரு, டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் அந்த புத்தகத்தை கொடுங்கன்னு கெஞ்சிறான். அப்படியா, நான் கொடுப்பேன், பத்திரமா கொண்டாந்து கொடுத்துருவியா அப்படின்னார். கொடுத்துறேங்க ஐயான்ட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு விரைவாக வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு படித்தான். படிச்சுட்டு தன்னுடைய கூரையில் சொருவிட்டு படுத்துட்டான். விடிஞ்சு பார்க்குறான், நைட்டு ஃபுல்லாக மழை. அந்த மழையில் அந்த புத்தகம் நனைஞ்சு போச்சு. ஐயோ நனைஞ்சு போச்சே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனான். அப்போ தான் அவர் சொன்னார், பார்த்தியா நான் தரமாட்டேன்னு சொன்னேன், மீறி வாங்கிட்டு போயிருக்க பார்த்தியா, இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தியான்னார். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, எங்கள் நாட்டில் வயல்களில் மாடுகள் கிடையாதுடா, குதிரை தான் உழுவும். அந்த குதிரை செய்ய வேண்டிய வேலையை நீ 3 நாள் செய்யணும், செய்வியான்னு கேட்டார் அவர். அப்படியா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு குதிரை செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அந்த பையன் செஞ்சான் சார். 3 நாள் முடிஞ்சிச்சு. 3 நாள் முடிஞ்சிட்டு அவர்கிட்ட நின்னான். ஐயா
நான் தவறுக்கான தண்டனையை 3 நாள் உழவு பணியை குதிரை செய்ய வேண்டிய பணிகள்லாம் செஞ்சுட்டேன், நான் வரட்டுமான்னு கேட்டான். உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவன் எதை ஆசைப்பட்டு கேட்டானோ அந்த புத்தகத்தை அவரிடம் கொடுத்தான். அவனுக்கு வாங்கினவனை பார்த்துட்டு எப்படி தெரியுமா இருந்தான் அவன்? அந்த 3 நாள் குதிரை செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சான் பார்த்தீங்களா, அவனுடைய உடல்ல அந்த களைப்பு தெரியலையா சார்? உடல்ல களைப்பு தெரியல. தான் ஆசைப்பட்ட புத்தகம் கிடைச்சிடுச்சேங்கிற மகிழ்ச்சி அந்த இளைஞன்ட்ட தெரிஞ்சிச்சு. அந்த இளைஞன் யார் தெரியுமா? அடிமைகளின் சூரியன் என்று அறியப்பட்ட அமெரிக்காவினுடைய மேனாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்பதை உங்களுடைய மனதிலே ஏற்றி வைத்துக் கொள்ளும். அந்த ஆபிரகாம் லிங்கன்ட்ட தான் போய் கேட்டாங்க, ஏயா பொழுதன்னைக்கும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறியே, பொழுதன்னைக்கும் வாசிப்பிலேயே இருக்கிறியே, புத்தகம் படிக்கிறதுனால உனக்கு பணம் வந்து கொட்ட போதான்னு கேட்டாங்க. அப்பதான் ஆபிரகாம் லிங்கன் சொன்னா, புத்தகம் படிப்பதால் பணம் வருமா வராதா என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவேளை பணம் வந்தால் எப்படி பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த புத்தகம் தான் எனக்கு சொல்லித்தரும் என்று சொன்னான். அதனால தான் நாங்கள் என்ன விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், தயவு செய்து நம்மளுடைய குழந்தைகள் கையில் இருந்து அவர்களுக்கே தெரியாமல் அந்த செல்ஃபோனை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் சார். நான் அன்றைக்கி ஒரு மேடையில் சொன்னேன், ஒரு அழகான குடும்பம் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். ஒரு அழகான குடும்பம், இரவு உணவு எல்லோரும் சாப்பிட்டாச்சு, தாத்தா பாட்டி அப்பா அம்மா மகன் மகள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு, எல்லோரும் படுத்து தூங்குறாங்க. ஒரு 11 மணி வாக்கில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் கையிலையோ இல்லை அந்த மகள் கையிலையோ செல்போனில் இருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால், எல்லோரும் தூங்கிய பிறகு அந்த மகன் கைகளில் இருக்கக்கூடிய செல்போனில் இருந்து மகள் கையிலே இருக்கக்கூடிய செல்போனில் இருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை இருளில் மூழ்கப் போகிறது என்ற அர்த்தம் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதான் சார் உண்மை. இதை யார் செய்யணும் அப்படின்னா பெற்றோர்கள் மட்டும் செய்ய முடியுமானா இல்லைங்க. நான் ஆசிரியராக இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு வேலை யாருன்னா ஆசிரியர் வேலை தான். அதை மாதிரியான ஒரு கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாதுங்க ஐயா. அவ்வளவு படுத்துவானுவோம். படுத்துறதுன்னா மாதா பிதா குரு தெய்வம் ஞாபகம் வச்சுக்கடான்னு அட போங்க சார். மாதா பிதா கூகுள் தெய்வம்ங்கிறான், கூகுள் தெய்வம்ங்கிறான். என்னடான்னு நீ குரு சொல்லி கொடுக்காதெல்லாம் கூகுள் சொல்லி கொடுக்குது போய. எனக்கு தெரியாது அவங்கள பற்றி, எல்லாமே கூகுளில் இருக்குது. இன்னைக்கு நீ ஒன்றும் சொல்லித்தர வேணாம். 30 பக்கம் சார் 10ஆவதுக்கு கொடுக்குறாங்க சார், 30 பக்கம் கொடுக்குறாங்க சார் பேப்பர் எழுதுறதுக்கு. ஒரு பக்கத்தில் கூட ஒன்றும் எழுத மாட்டான், கடைசியாக எழுதுவான் திருப்புக, அடுத்த பக்கம் திருப்புக, 18ஆவது பக்கம் திருப்புக. ஆஹா சரி 29ஆவது பக்கமும் திருப்புகன்னு எழுதியிருக்கான். சரி 30ஆவது பக்கத்துலையாவது ஏதாவது எழுதிடுவான்னு பார்த்தாக்கா நீ ஒரு பச்சை தமிழனாக இருந்தால் என்ன பாஸ் போடுறான்னு எழுதியிருக்கான். பரீட்சை நேரம் பையன்கிட்ட சொல்கிறோம், அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கணும்டா, அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கணும். 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞன், 6 மணிக்கு எந்திரிச்சா மனுஷன், 7 மணிக்கு எந்திரிச்சுன்னா எருமடாங்கிறேன், 8 மணிக்கு எந்திரிச்சா நீ காட்டெருமை. பசங்கள்கிட்ட சொல்கிறோம், டே காலையில் 10ஆவது பரீட்சை நாளைக்கு தான் சார் முடியுது. பையன்கிட்ட சொல்கிறோம், விடிய காலையில் எந்திரிச்சு படிடா. அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆம்பளை பசங்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பெண் பிள்ளைகிட்ட கேட்குறேம்மா, காலையில் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கணுமா, படிக்கிறப்ப தூக்கம் வந்தால் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன். ஒரு டீ குடிச்சிட்டு படிப்பேன் சார். அதே அப்படியே பையன்கிட்ட கேட்பேன், டே காலையில் படிக்கிறப்ப தூக்கம் வந்தால் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் அழகாக சொன்னான், படிப்பு தான் வரல, தூக்கமாவது வருதே, நல்லா தூங்குவேன்னு சொல்கிறான். சூழல் மாறி போச்சா இல்லையா சார்? ஆசிரியர்களுக்கு உரிய பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சார். ஒன்றும் இல்லை, எளிமையாக சொல்லணுன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி. நான் செல்ஃபோனை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய வசதி. இப்போ ஐயா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு போகணுன்னு வச்சுங்களேன், சக்குன்னு செல்ஃபோன் ஹலோ இதை வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஃபோனே வந்திருக்காது, சொல்லிட்டு கூட நம்ம வெளில போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகம் அறிவியல் நுட்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம 10ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் கவிதை எழுதல்னு ஒன்று இருக்குது சார், 5 மார்க் சார் இருக்குது. நீங்கள் எல்லாம் தமிழாசிரியர் வந்தீங்கன்னா நான் 5க்கு 500 மார்க் கூட எடுப்பேன். நானும் சொல்லி தருவேன் எப்படா எழுதணும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லைடா கவிதை எழுதுறது. வெயில் காலம் வந்தது, இந்த கொடையை பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார். வெயில் காலம் வந்தது,
காலுக்கு ஒரு செருப்பு வாங்கலாம் என நினைத்தேன். நினைத்தேன் வெயில் காலம் போய்விட்டது. மழை காலம் வந்தது. குடை வாங்கலாம் என நினைத்தேன். நினைத்தேன் மழை காலம் போய்விட்டது. சரி, குளிர்காலம் வந்தது. போர்வை வாங்கலாம் என நினைத்தேன் குளிர்காலம் போய்விட்டது அப்படின்னு. இதாண்டா கவிதை. என்ன இது எப்படி சொல்லக்கூடாது சார், இன்னும் 2 வரி சேர்த்துங்கன்னா. என்னடான்னு, தேர்வு காலம் வந்தது. அவன் எழுதியிருக்கான், தேர்வு காலம் வந்தது. புத்தகம் வாங்கலாம் என நினைத்தேன் தேர்வு காலமே போய்விட்டது. இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கிறான். கெமிஸ்ட்ரி பரீட்சை முடிச்சுட்டு வெளியில் வந்து நிற்கிறான். 2 பேர் பேசிக்கிறான். டே மாப்பிள்ள, கெமிஸ்ட்ரி பரீட்சை எப்படி? ஒன்றும் எழுதலை. பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிற? சத்தியமாக இல்லைடா, பாஸ் பண்ண மாட்டோம். என்னடா பண்ணுறது? பேசாமல் தற்கொலை பண்ணிட்டு செத்து இல்லாமடான்னு ஒருத்தன். இன்னொருத்தனுக்கு பயங்கர கோபம், பளிச்சுன்னு விட்டான். ஏண்டா அடிச்சேன்னா? தற்கொலை பண்ணால் என்னடாவும்? மீண்டும் பிறப்போம். பிறந்தா என்னடாவும்? எல்கேஜிலேருந்து படிக்க வச்சு நம்மளை கொண்டுடுவாங்கடாங்கிறான். அவனுக்கு அந்த படிக்கணுங்கிற கான்செப்டே போயிடுச்சு சார். இன்னைக்கு அலெக்சாண்டர் மெழுகுவத்தியில் படித்தார், ஷேக்ஸ்பியர் தெருவிளக்கில் படித்தார் அப்படிங்கிற. பகல்லெல்லாம் என்ன சார் பண்ணாங்கங்கிறான். பொய் பேசக்கூடாது, பிறர் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாதுரா அப்படிங்கிற. மொத்தத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயேன். ஏன் இழுக்கிற? உண்டா இல்லையா சார்? என்ன அந்த ஸ்பரிசம் எதற்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த நன்றி உணர்வு ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நான் கும்பகோணத்துலேருந்து வரேன்னு சொன்னேன்ல, ஒரு வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வு சார் இது. சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு வலங்கை மான்லேருந்து கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி, தமிழ்நாட்டிலேயே பாரம்பரியமான கல்லூரி. வலங்கை மான்லேருந்து கும்பகோணத்திற்கு ஒரு பையன் சுதந்திரத்துக்கு முன்னாடி 1947க்கு முன்னாடி ஒரு பையன் நடந்து தான் டெய்லி வருவான். ஒரு நாள் வரான், நல்ல மழையில் அவனுடைய சட்டை நனைஞ்சிருச்சு. கல்லூரி வாசலில் நின்று அந்த சட்டையை கட்டி புழிஞ்சிட்டு மாட்டிக்கலான்னு கட்டியிருக்கான். அந்த நேரத்தில் அந்த கல்லூரியினுடைய முதல்வர் ஃபில்டர் பெக் அப்படின்னு பேர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இல்லையா, அவர் தான் அங்கே பிரின்சிபால். ஃபில்டர் பெக் அப்படின்னு பேர். அவர் பார்த்துட்டு சொல்கிறார், என்ன கல்லூரி வாசலில் சட்டை இல்லாமல் நிற்கிற? உனக்கு காலனா ஃபைன். காலனா இப்போ எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த பையன் சொன்னான், ஐயா என்கிட்ட அந்த காலனா இருந்தால் நான் இன்னொரு சட்டை வாங்கியிருப்பேன். நான் வறுமையினான குடும்பத்தில் இருக்கிறேன், மழையில் நனைஞ்சு போச்சு, அதான் அதை உதறிட்டு போட்டுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னா. அப்படியா, உனக்கு நான் இன்னொரு சட்டை வாங்கி தரேன்டான்னு சொன்னார். வாங்கி கொடுத்தார். வாங்கி கொடுத்ததோடு இல்லைங்க, அவன் படிப்பதற்காக கூடிய செலவுகளை எல்லாம் அந்த ஃபில்டர் பெக் எடுத்துக்கிட்டார். ஐயோ, ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் படித்தான். உலகத்தில் உள்ள அத்துணை படிப்புகளையும் படித்தான். காந்தியடிகள் யங் இண்டியான்னு ஒரு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையில் அந்த ஆங்கில பத்திரிகையில் ஏதாவது காந்தியடிகளுக்கு ஐயம் ஏற்பட்டால் யார்கிட்ட தெரியுமா கேட்பாராம்? அந்த வலங்கை மான்லேருந்து நடந்து போய் படிச்சா பார்த்தீங்களா, அந்த இளைஞன்ட்ட தான் கேட்பாராம். அந்த இளைஞன் யார் தெரியுமா? அவர்தான் வெள்ளிநாக்கு வேந்தர் சீனிவாச சாஸ்திரிகள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த நிகழ்வு அதோட முடிஞ்சு போலிங்க. சுதந்திரம் கிடைக்குது. இந்த இந்திய நாட்டினுடைய தூதராக சீனிவாச சாஸ்திரி இங்கிலாந்திற்கு பயணப்படுகிறார். அங்கே போகிறார். அதான் மகிழ்ச்சிக்கான மந்திரம் எதுங்கிறது அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து அங்கே போகிறார். இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு அரங்கம். பேசுகிறார். பேசிட்டு கீழே இறங்குவதற்கு முன்பாக ஒரு தள்ளாடி ஒரு பெரியவர் வரார். வந்துட்டு கேட்குறார், நான் யார் தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டார். கை தாங்களாக அந்த பெரியவரை சீனிவாச சாஸ்திரி மேடைக்கு அழைத்து வந்து சொன்னான், இவர்தான் ஃபில்டர் பெக். நான் சட்டை இல்லாமல் இருந்தபோது எனக்கு சட்டை தந்ததோடு மட்டுமல்லாமல் என் படிப்புக்கான அத்துணை செலவுகளையும் ஏற்றுக்கொண்டாரே, இவர்தான் ஃபில்டர் பெக். நான் இவரையும் மறக்கவில்லை, இவர் தந்த சட்டையை இன்னமும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பெட்டியில் இருந்து எடுத்து அந்த மன்றத்திலே காட்டினான். அவருடைய கால்களிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். வெள்ளிநாக்கு வேந்தர் என்று சொன்னால் ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு, நன்றி என்கின்ற மந்திர சொல்லை எந்த குழந்தைகள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய வெளிச்சம் காத்திருக்கிறது. இதுதான் உண்மை. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் சார். இதுதான் வாழ்க்கைக்கான யதார்த்தம். இதுதான் இல்லை என்ன ஒன்று அப்படின்னா, மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னோனையே
முதல்ல நாம் சொன்னோம் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் எங்கே நம்ம மகிழ்ச்சியை தொலைச்சிடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு அறிஞர் சொன்னார், ஒரு இயற்கையோ இறைவனோ நமக்கு 4 வகையான பந்துகளை கொடுத்துருக்கானா சார். 4 பந்து கொடுத்தானா. ஒரு பந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய வேலை, நம்ம வேலை பார்க்குறோம்ல, ஏதோ டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம் சார், ஒரு பந்து அது. இன்னொரு பந்து உறவுகள், இன்னொரு பந்து நட்பு, இன்னொரு பந்து உடல் நலம். மொத்தம் 4 பந்து. ஒன்று வேலை, இன்னொன்று உடல் நலம், உறவு, நட்பு. மொத்தம் 4 பந்து கொடுத்த இயற்கை இறைவன் என்ன பண்ணிடுச்சான், அந்த வேலைங்கிற பந்தை ரப்பர் பந்தாக கொடுத்துச்சான் சார். நம்ம வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரப்பர் பந்து. ஆனால் அந்த உறவுகள், நட்பு, உடல் நலம் இதெல்லாம் கண்ணாடி பந்தாக கொடுத்துருச்சான். ஆனால் என்ன பாருங்கள் ஒரு விசேஷம், போட்டால் உடஞ்சிரும். உறவு கண்ணாடி பந்து, நட்பு உடஞ்சிரும், உடல் நலம் உடஞ்சிரும். ஆனால் ஒருத்தர் கூட உடைந்து விடும்ங்கிற கண்ணாடி பந்துக்கு நான் முக்கியத்துவமே தருவதில்லை. போனாலும் உடையவே உடையாதுங்கிற வேலைங்கிற ரப்பர் பந்துக்குத்தான் நான் முக்கியத்துவம் தருகிறோம். உண்டா இல்லைங்களா? அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் சார். நமக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும், பிரச்சனை எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அன்னைக்கு ஒரு குடுகுடுப்பக்காரன் வீட்டு வாசலில் குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டே சொல்கிறான், இந்த வீட்டில் பேய் இருக்கு, இந்த வீட்டில் பேய் இருக்கு அப்படின்னா. சத்தமாக சொல்லாதரா, சாயந்தரம் சாப்பாடு எனக்கு கிடைக்காதரான்னு. ஆம்பளைங்கனாலே நாங்கள்லாம் மேடையில் சொல்லுவோம், ஆண்கள்னாலே பாவம் சார், ஆண்கள்னாலே பாவம். ஏன் தெரியுமா? நிம்மதியாக இருக்கிறப்ப மனைவியை தேடுவான், நிம்மதியாக இருக்கிறப்ப மனைவியை தேடுவான், மனைவி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தேடுவான். இப்போ நான்லாம் பொண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கெல்லாம் ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சார். இவன் ஊர் ஃபுல்லாக பேசிக்கினே இருப்பான், வீட்டில் எப்படா இருப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கொடுக்கல. அப்புறமேலு சென்னை ஆவடியில் தான் போய் பொண்ணு பார்த்தோம். பார்த்த வேகத்துக்கு என் மனைவி பத்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னான் சார். உடனே பிடிச்சிருக்குன்ட்டா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் தாலி கட்டி முடிச்சோன்னா கையை பிடிச்சிட்டு கேட்டேன்னே, என்ன பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க பத்மா, என்ன விசேஷம், என்ன காரணம்னு. அவள் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னா, மேடம் உன் கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சிச்சுன்னா. உங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு எனக்கு தெரியல, அழகாக சொன்னான். இப்போ எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த கதையை பார்த்தீங்கன்னா அது இன்னும் இப்பெல்லாம் சார் செல்லில் பார்த்துடலாம் சார், செல்லில் பார்த்துடலாம், இல்லை ஃபோனில் பேசிடலாம், எல்லாம் உண்டு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போல்லாம் புரோக்கர்கிட்ட சொல்லுவோம். அவன் புரோக்கர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறாரு, எங்கள் அப்பா பொண்ணு எப்படி, 5 அடி உயரம், ஆஹா ஆரஞ்சு பழ கலரு, சூப்பரு, ஆசிரியர் வேலை, முடிச்சிட்றா. பாவி பையன் 3 அடி அகலங்கிறத சொல்லவே இல்லை. என்ன சார் என்ன பண்ணுறது? இந்த கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த ஒரு மீண்டும் கோகிலான்னு ஒரு படம், நீங்களாம் பார்த்துறீங்களான்னு தெரில. அதில் அழகான ஒரு பாட்டு வரும், வெள்ளி பனி உருகி மடியில் வீழ்வது போல் இருந்தேன் அப்படின்னு கமலஹாசன் ஸ்ரீதேவியை பார்த்து ஒரு பாட்டு போடுவார். அந்த பாட்டை பார்த்துட்டு தாம்மா நல்லா ஏமாந்து போனேன். அந்த படத்தை பார்த்துட்டு தான் சார் நான் ஏமாந்து போனேன். அந்த படத்தில் திருமணம் முடிஞ்சு அப்படி மறுநாள் காலையில் அப்படி குளிச்சுட்டு ஒரு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஸ்ரீதேவி போய் ஒரு காஃபியை போட்டு எடுத்துக்கிட்டு அப்படி வந்து காலில் தொட்டு, கமலஹாசன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, அத்தான் காப்பி குடிங்க தாம்பா. அந்த ஒரே ஒரு பாலா போன சீனை பார்த்தான் சார் ஏமாந்து போனேன். இன்றைக்கி பால் பாக்கெட் வாங்குறதே நான் தான். உண்டா இல்லைங்களா சார்? எங்கள் ஊருக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருந்தார், தென்காசிலேருந்து வந்திருந்தார். அவ்வளோ பேர் போய் பார்த்தாங்க. அழகாக நல்ல விஷயம்லாம் சொன்னான். யானை துரத்துனா வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும், பாம்பு துரத்துனா நேராக ஓடணும், நாய் துரத்துனா ஓடக்கூடாது நிற்கணும் அப்படின்னா. எங்கள் அண்ணன் ஒருத்தர் போய் கேட்டார், பொண்டாட்டி துரத்துனா என்ன பண்ணுறதுன்னா. அதுக்கு அவர் சொன்னார், அவள் துரத்தி தாண்டா நானே சாமியாராகி இங்கே வந்திருக்கிறேன். பொதுவாக சார் நம்ம சொல்லுவோம் அதே சாமியார். இப்போ அவன் கேட்டான், இப்போ கடைசியாக கேட்டான், இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா சொல்லியா முதல்ல, சும்மா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணலாமா வேணாமா சொல்லு. அவர் சொன்னார், டேய் கல்யாணம் பண்ணு, நான் வேணாங்களே. அழகாக உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணாத, உன்னை மதிக்கவே மாட்டான். அதுக்குன்னு அசிங்கமாக உள்ள கல்யாணம் பண்ணாத, 4 தெருவுக்கு கூட்டு போக முடியாது. பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணாத, உன்னை மதிக்கவே மாட்டா.
ஏழையாக உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணாத, நீனே கொடுத்துக்கிட்டு இருக்கணும். உயரமாக உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணாத, எட்டி பார்த்தே கழுத்து சுலுக்கு வந்துடும். குள்ளமாக உள்ள பொண்ணை பார்த்துறாத, வீட்டுக்கு போனால் தேடணும். இப்போ என்னதான் பண்ணுறதுன்னா, அதுக்கு அவன் சொன்னான், பாகுபலி படம் பார்த்தீங்களான்னு கேட்டான். பாகுபலி படம் பார்த்தீங்களான்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், முதல் பார்ட்டு 2வது பார்ட்டு 2ம் பார்த்தேன்னா. அப்படியா, என்ன கற்றுக்கிட்டேன்னா நீங்களே சொல்லுங்கன்னா. மண் மேலே ஆசைப்பட்ட பல்வாரி தேவனும் இறந்து போயிட்டான், பொண்ணு மேலே ஆசைப்பட்ட பாகுபலியும் செத்து போயிட்டான், கல்யாணமே பண்ணாத கட்டப்பா தாண்டா கெட்டப்பா நின்னா அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணாதேன்னு அவன் சூசகமாக சொல்லிட்டு போயிருக்கிறான். அண்ணன் வக்கீல் இருக்கிறார். ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, நேராக கோர்ட்டுக்கு போச்சு சார். கோர்ட்டுக்கு போய், சார் எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை. என்னம்மா பிரச்சனை? வீட்டுக்கார் சரியில்லை சார். உன் பேர் என்னம்மா? என்ன பிரச்சனை? என் பேர் கமலம் சார். என்ன பிரச்சனை சொல்லு. தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் வேலைக்காரி பேரையே சொல்லிட்டு இருக்கிறார் சார். அப்படியா, வேலைக்காரி பேர் என்ன? அவ பேரும் கமலம் சார். இப்போ வக்கீலுக்கு பயங்கர, உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இவர் கேட்குற, ஏமா உன் பேரும் கமலங்கிற, வேலைக்காரி பேரும் கமலங்கிற, அப்புறம் எப்படி வேலைக்காரி பேரை தான் சொன்னாரு நீ சொல்கிற? சார் என் பேரை அவர் சொல்ல மாட்டார் சார். என் பேர் இல்லை சார், அது வேலைக்காரி தான் சார் சொன்னார். எப்படிமா சொல்கிற? என் பேரை சொல்கிறதுக்கு அந்த ஆளுக்கு தைரியம் கிடையாது சார். ஓ அப்படி வரியா நீனு? அப்போனா வேலைக்காரியை கூப்பிடியா? வேலைக்காரி வந்து, மா பாரு, அந்த ஆள் கமலம்னு உன் பேரை தான் சொல்லியிருக்கிறார். அந்த அம்மா சொல்லு, சத்தியமாக என் பேரை சொல்லல சார். நீ எப்படிமா சொல்கிற? அவர் என்னை கமலன்னு கூப்பிட மாட்டார் சார், டார்லிங் தான் கூப்பிடுவார். அடப்பாவத்தை. இப்போ தான் வக்கீல் சொன்னாராம், இதை பாருப்பா, இந்த கமலமும் கிடையாது, அந்த கமலமும் கிடையாது, இன்னொரு கமலம் யாரோ ஒருத்தி இருக்கா, அதை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க, நான் இதுக்கு ஒரு ஃபைசல் பண்ணுறேன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டான். தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி இன்னைக்கு மாறி போச்சா இல்லையா சார்? சார் நாங்கள்லாம் அந்த காலத்தில் சார், அப்போ கல்யாணம் பண்ணுறப்ப சண்டை போட்டால் பேச மாட்டாளோன்னு பயந்தேன் சார். கல்யாணம் ஆன புதுசில் சண்டை போட்டால் பேச மாட்டாளோ அப்படின்னு பயந்தேன். இப்போ பேசுனா சண்டை வந்துருமோன்னு பயப்படுறேன். உண்டா இல்லைங்களா? ஆமாம் சார். வீட்டில் அன்னைக்கு பார்க்குறேன், நல்ல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறா. சிட், அது கேட்கவே கேட்காது, அது பாட்டு உட்காந்துருக்கும். ஸ்டாண்ட், அதுக்கும் கேட்காது, அப்படியே உட்காந்துருக்கும். சிட் ஸ்டாண்ட், கேப்பியா கேப்பியா கேப்பியான்னு அதை கத்திக்கிட்டே இருந்தா. எனக்கு பார்த்தேன், நான் பொறுமை இழந்து போயிட்டேன். ஏமா அது என்ன உன் புருஷன் நினச்சியா? நான் கேட்டேன் என் மனைவிட்ட, அவன் என்ன உன் புருஷன் நினச்சியா நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு? அதுக்கு அவள் சொன்னா, சும்மா இருங்க, நீங்களும் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தீங்க, இப்போ பழகிலிக்கலையா அப்படிங்கிறா. நம்ம சில விஷயங்களை கோவப்படக்கூடாது சார், அனுசரித்து போக வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, அதாவது பெண்களை நாம் குறைவாக மதிப்பிட்டக்கூடாது. அவங்கள மாதிரி சமாளிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. தங்கவேலு ரொம்ப அனுபவம் இருக்கு அவருக்கு. சொல்லியா நீனு அப்படிங்கிற, சமாளிக்கவே முடியாது சார். அன்றைக்கி எல்லாம் ஊருக்கு போயிருக்கோம், வரோம், கரண்ட் இல்லை, வீட்டு சாவி யார்கிட்ட இருக்கும்? அம்மனிகிட்ட தான் இருக்கும். டார்ச் லைட்டு என்கிட்ட இருக்குது, டார்ச் லைட்டை நான் பிடிச்சிக்கிட்டேன், கரண்ட் இல்லைல்ல. அவள் சாவியை போட்டு திறக்கவே இல்லை. நான் சொன்னேன், இந்த டார்ச் லைட்டை நீ பிடி, சார் சாவியை கொடு அப்படின்னு சாவியை வாங்கி வச்சேன் சார், பக்குன்னு திறந்துருச்சு. நான் சும்மா இருக்கலாம்ல, அப்படி திமுறா அவளை பார்த்தேன் பாருங்க. அவள் சொல்கிறா, இப்போ தெரியுதா டார்ச் லைட்டை எப்படி ஒழுங்காக பிடிக்கணும்னு. இதை மாதிரி சமாளிக்கிறதுக்கெல்லாம் இன்னொரு ஆள் பிறந்து வரணும். நம்மளை பதட்டமாகிடுறாங்க சார், பதட்டமாகிடுறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணார், இன்னைக்கு பர்த்டே, என்ன அவருக்கு பர்த்டே, அவருக்கு கோயிலுக்கு போகிறாரு, அங்கே பயங்கர கூட்டம், பதறிட்டான். திருப்பியும் ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்கே, எப்படா நம்ம போய் சாமியை பார்த்துட்டு எப்படி வெளில போகிறோன்னு பயந்துட்டான். அப்படின்னு கூட்டத்தில் அப்படியே போய் அப்படி சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அப்பாடா சாமியை பார்த்தாச்சுடா, பர்த்டே அன்னைக்கு கடவுளை தரிசனம் கிடச்சிருச்சுடா அப்படின்ட்டு கோயில் வாசலில் வந்து பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டான் பாருங்க, வண்டி சாவியை காணும். போச்சுரா, ஐயோ வண்டி சாவியை அவனை எடுத்துட்டாம்ல இருக்குது, என்னாச்சு வண்டி எங்கே சாவியை போட்டேனே அப்படி இப்படின்னு பார்க்குறான். அப்புறமேல அந்த ஆளுக்கே ஒரு யோசனை தோணுது, ஒருவேளை வண்டியிலேயே பைக்கிலேயே வச்சுட்டு வந்துட்டோம்ல இருக்குது, பைக்கிலேயே வச்சுட்டோம்ல இருக்குது, அவனுக்கு புரியல, ஸ்கூட்டி தானே நம்மளோடது, அதுலேயே வச்சுட்டோம்ல இருக்குது அப்படின்னு யோசிச்சான். சரி அங்கே போய் வண்டி நிறுத்தின இடத்துல பார்ப்போன்னு வேகமாக ஓடினான் பாருங்க. போய் பார்த்தா பைக்கை காணும். ஐயோ பைக்கு காணா போச்சு, எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான்ட்டு உடனே செல்லை எடுத்தான், ஃபோன் பண்ணால், ஹலோ இன்ஸ்பெக்டர்
TN 68 48 47 வண்டி காணும் சார், கோயிலுக்கு வந்திருந்தேன் சார், என் வண்டியை காணும் சார், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க சார், இல்லாட்டி என் முன்னாடி என்ன விட மாட்டான் சார் அப்படின்னு கத்தி அழுகுறான். அப்படியே கோயில் வாசலில் உட்காந்துட்டான் சார். உட்காந்துட்டு யோசிக்கிறான், பொண்டாட்டிகிட்ட சொல்லலாமா வேணாமா, சொல்லலாமா வேணாமான்னு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு திருப்பி அடித்தான் ஃபோன் அடிக்கிறான். அந்த அம்மா எடுக்க மாட்டேங்குது, அடிக்கிறான் எடுக்க மாட்டேங்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா ஃபோன் எடுக்குது. என்னம்மா, வண்டியை கோயில் வாசல்லேருந்து எவனோ எடுத்துகிட்டு போயிட்டாமா, திருடிட்டு போயிட்டாமா, என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படிங்குது. உன் ஞாபக சக்தியில் இடி விழ அப்படின்னுச்சு. என்ன, நான் தானே உன்னை கொண்டாந்து கோயில் வாசலில் பைக்கில் இறக்கி விட்டுட்டு உனக்கு பர்த்டே கேக்கு வாங்குறேன்ட்டு போனேன், வண்டியை காணுன்னு சொல்கிறியே அப்படின்னுச்சு. அச்சோ மறந்துட்டம்மா, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னான். சொன்னோன்னே என்ன பண்ணுச்சு, இவன் கேட்டான், அம்மா மன்னிச்சிரு, தயவு செஞ்சு வந்து என்னை அழைச்சிட்டு போயிடு, அப்படின்னா. என்னால் முடியாதுயா. ஏம்மா கோவமானா? அதெல்லாம் இல்லை, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணில்ல பைக்கு காணுன்னு, அந்த பக்கம் தான் பர்த்டே கேக்கு வாங்கிட்டு வந்தேன், நான் தான் திருடிட்டேன்னு என்னை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க. ஏங்குது. சூழல் மாறி போச்சு. ஒன்றும் இல்லை, எளிமையாக சொல்லணும்னா, எந்த இடத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் எங்கே சண்டை வருமா தெரியுமா சார்? வேறு எங்கேயுமே வராது. அந்த சாப்பிட்றது தான் சார் பிரச்சனையே. இந்த உணவு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் பிரச்சனையே வராது. நான்லாம் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், எங்கள் அம்மா மாதிரி சமைக்க முடியாது, எங்கள் அம்மா மாதிரி உண்டா இல்லைங்களா? இன்றைக்கும் அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு சார். நான் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? கிச்சன்லேருந்து கமகமகமகமன்னு வாசனை வந்துச்சுன்னா எங்கள் அம்மா சமைச்சிருக்கான்னு அர்த்தம். வாசனை வருதாங்க அப்படின்னு சத்தம் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி சமைச்சிருக்கான்னு அர்த்தம். சுட சுட சாப்பிட்டேன்னா எங்கள் அம்மா சமைச்சிருக்கான்னு அர்த்தம். சுட வச்சு சாப்பிட்டேன்னா அது என் மனைவி சமைச்சிருக்கான்னு அர்த்தம். எங்கள் அம்மா தோசை ஊற்றுவானே, எங்கள் அம்மா தோசை ஊற்றிட்டு சொல்லுவா, தோசையை நல்லா கேட்டுங்க, தோசையை ஊற்றிட்டேன் வேஸ்ட் ஆகிடும் சாப்பிட்டுடு அப்படின்னா எங்கள் அம்மா. தோசையை ஊற்றிட்டேன் வேஸ்ட் ஆகிடும் சாப்பிட்டுடு அப்படின்னா எங்கள் அம்மா. இவ சொல்கிறா, போதுன்னா சொல்லிடு, ஊற்றுனா வேஸ்ட் ஆகிடும். எங்கள் அம்மா தக்காளி சோத்தை கூட பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தா, இவ பிரியாணியையே தக்காளி சோறு மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறா. என்ன சார் பண்ணுறது? இன்னைக்கு மாறிக்கா இல்லையா? சூழல் மாறி. ஒன்றும் இல்லை சார், அது சமாளிக்கிறது எப்படின்னு சொல்கிறேனே. அன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக சொன்னேன், ஏமா இந்த உருளைக்கிழங்குல உப்பு அதிகமாக இருக்குமான்னு. உருளைக்கிழங்குல உப்பு அதிகமாக இருக்குமா அப்படின்னு அவ சொன்னா, உப்பு அதிகமாக இல்லை, உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்குங்கிறான். இந்த இருந்தாலும் இந்த கணவன் மனைவிக்கான ஸ்பரிசம் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தால் கூட நாம் என்றைக்கும் வீட்டுக்குள்ளே போனோன்னே நாம் 2 பேரை தான் தேடுவோம். ஒன்று, அம்மா இருந்தால் அம்மா, அம்மா இல்லைன்னா மனைவியைத்தான் நாம் தேடுவோம். அவர்களை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதனால தான் நான் அழகாக ஒன்று சொல்லுவேன், 30 வயசில் கணவனுக்கு மனைவியினுடைய இளமை ததும்பும் அழகு தெரியும். 30 வயதில் கணவனுக்கு மனைவியினுடைய இளமை ததும்பும் அழகு தெரியும். 40 வயதில் மனைவியினுடைய அருமை பெருமையெல்லாம் தெரியும். 50 வயதில் அவளின்றி நான் இல்லை என்பதை ஒவ்வொரு கணவனும் உணர்வான். 60 வயதில் அங்கே கணவன் என்பவன் பிள்ளையாக இருப்பான், மனைவி என்பவள் தாயாக இருப்பாள். ஒருவேளை அந்த தம்பதிகள் 70-80 வயதிற்கு மேல் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே மனைவி என்பவள் தெய்வமாக இருப்பாள், கணவன் என்பவன் பக்தனாக இருப்பான். இதுதான் மகிழ்ச்சிக்கான சூத்திரம். இது எல்லாத்திற்கும் எது அடிப்படை அப்படின்னா, நமக்கு என்ன, எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால், இதுதான் சார் முக்கியமான ஒரே ஒரு விஷயம். எது நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்னா, பணத்தை நோக்கி கொண்டே நாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். எல்லாத்திற்கும் பணம் தானே சார் காரணம். பணம் 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 தானே சார் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பணம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோமா இல்லையா? என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ் உண்டா இல்லைங்களா? பில்கேட்ஸ் மிகப்பெரிய பணக்காரன், செல்வந்தன். அவன் ஜன்னத் அப்படின்னா என்ன பொருளாம்? அது அரபிய சொல்லு. ஜன்னத் அப்படின்னா சொர்க்கம்னு பேரான். அவன் வீடு கட்டியிருக்கான் சார். நம்ம கையில் கட்டியிருக்கிற வாட்ச் பல பேர் கட்டியிருப்பாங்க, ஸ்மார்ட் வாட்ச்னு கட்டியிருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஸ்மார்ட் சிட்டி கவர்மெண்ட் உருவாக்குது உண்டா இல்லைங்களா? ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வச்சுருக்கிறோம்.
அதே போல் அவன் கட்டியிருக்கிற வீட்டுக்கு என்ன பேர்? ஜன்னத்துன்னு பேர். அதுக்கு என்ன ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ்ன்னு பேர். என்னென்னா முழுக்க 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 கணினிமயமாக்கப்பட்ட வீடு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு வீடு அது. அவன் சொன்னான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவனுடைய மனைவி, அவன் 2 பொம்பளை பிள்ளை 2 மகள்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளில போயிட்டாங்க. சமீபத்தில் என்னுடைய மனைவி என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை, என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள். இப்பொழுது அந்த சொர்க்கத்தில் நான் மட்டுமே இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு அது சொர்க்கமாக தெரியவில்லை, நரகமாக தெரிகிறது. ஆனால் நான் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் நான் ஆள் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் என்ன தெரியுமா? பெயின் கில்லர்ஸ்ன்னு சொன்னான், தற்காலிக வலி நிவாரணிகள்னு சொன்னான். சொல்லிட்டு இந்த மகிழ்ச்சிக்கான மந்திரத்தை அழகாக சொன்னான் சார், அழகாக சொன்னான். மகிழ்ச்சி என்பது எல்லோர் முன்னிலையிலும் சிரிப்பது அல்ல, மகிழ்ச்சி என்பது எல்லோர் முன்னிலையிலும் சிரிப்பது அல்ல, தனிமையில் அழாமல் இருப்பதுதான் மகிழ்ச்சி என்று சொன்னான். அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை, இந்த பூலோகமே நமக்கு சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி, சின்ன சின்ன சோகங்களால் வாழ்க்கை வாடி விழும் பூக்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது, வாழ பிறந்த நமக்கேன் அழுகை பிறக்கிறது, அமாவாசை வருவது கூட நட்சத்திரங்களை ரசிப்பதற்குத்தான், சிரித்திரு சிலிர்த்தலு ஊற்றுபோல் மனதில் உற்சாகம் நிரப்பு, இருப்புக்கும் நீயே இலக்கணம், என்னாலும் நீங்கள் வாழணும். இந்த ஈரோடு நகைச்சுவை மண்டத்தினர் இருக்கிறீர்களே, நீங்கள் கூடி களைகிற காக்கைகள் அல்ல, நீங்கள் கூடி களைகிற காக்கைகள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள், விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் உங்கள் புகழ் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். நாவரசு என்ற பெயருக்கு ஏற்றப்பால் வாசு சசிகுமார் அவர்கள் மகிழ்ச்சியின் மந்திரத்தை சிறப்பாக சொன்னார். இதுகாரம் கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டுப்பால்.